சொல்லுங்க ப்ரோ. நேத்து பிரசாந்த் சொல்றாரு வந்து இந்த 60 இயருக்கு முந்தி அஜித் வந்து மாறி இருந்தா நீ யாருமே அவருக்கு காம்படிஷன் இல்லைன்ட்டு. நீ அப்படின்னா எல்லாரும் அப்படி சொல்லி இருந்தானே, நான் இப்படி ஆயினா அப்படி இருப்பேன், அப்படி ஆயினா இப்படி ஆயிப்பேன்னு சொல்லி. அப்பாஸ்ல இருந்து அப்படி எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாரா? அப்படி சொல்லியிருந்தாரா? எனக்கு தெரியலையே. நான் ஆக்சுவலாக தூங்கிட்டேங்க. 60 இயருக்கு முந்தி அஜித் வந்து சரியா ஒழுங்கா போஸ்ட் பண்ணி செஞ்சிருந்தா அவருக்கு காம்படிட்டரா யாரும் மிக்க மாட்டேன்ட்டு. அது நீ அப்படி எல்லாருமே சொல்லலாமே. நான் கூட தான் சொல்லலாம். நான் படிக்கும்போது நல்லா படிச்சிருந்தா நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஎஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். யூஎஸ்ல பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பேன். அவனா சொல்லலாம். அவன் ஆகலையே, என்ன பண்றது, சினிமாவில் என்ன படம் ஓடுது ஓடலன்னு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அப்படித்தானே எல்லாருமே சொல்லலாமே. கொஞ்சம் வெள்ளையா பிறந்திருந்தா மாதவன் மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே சொல்லிடும். கொஞ்சம் வெள்ளையா இருந்திருந்தா இப்ப கொஞ்சம் இப்படி எல்லாமே நடக்காத விஷயத்தை பத்தி என்னாலும் பேசிக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. என்ன இருக்கு? நீ அவர் அதை புரிஞ்சு பேசுறாருல, அவர் இனி வாய்க்கு வரதெல்லாம் நடக்காததை பத்தி பேச முடியாது. நடந்ததை பத்தி தான் பேசணும். இன்னொன்று நடக்க போறது இப்படி நடந்தா இருக்கும், அப்படிதான் பேச முடியும். என்ன இருக்கு? எல்லாருமே சொல்லலாம் இல்லையா? அப்படி நடந்ததா இப்படி நடந்தா ஓகே, அப்படி நடக்கலையே என்ன பண்ண முடியும்? எனக்கும் அப்படித்தானே. நானும் அஜித் மாதிரி இருந்தா நான் சினிமா நடிச்சிருப்பேன், நான் தலையா இருப்பேன்னு சொல்லலாமா? இது என்ன இது பேச்சு? அப்படி சொல்லியிருந்தாரா? எனக்கு தெரியல. நேற்று நான் கேட்கல, நான் தூங்கிட்டேன். அவரு காம்படிஷனா யாருமே எந்திக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அது வந்து எந்த விதத்துலயும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸும் கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபெயிலியர் மட்டும் தான் பார்க்கணும். ஃபெயிலியரா இருந்து சக்ஸஸ் ஆனவங்க மட்டும் தான் பார்க்கணும். தோத்துட்டு ஜெயிக்கிறவனை தான் பார்க்கணும். எப்படி ஜெயிச்சான், எப்படி தோத்தான், தோத்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு பாடமா இருக்கணும். அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எனி ஃபீல்டாக இருக்கட்டும், அவங்கள தான் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கணும். ஸோ அஜித் நீங்கள் சொன்னீங்க இத்தனை படம் ஃப்ளாப் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஹிட் கொடுத்தாரு, அவர் மார்க்கெட் எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னால் அது சூப்பர், ஓகே, நல்ல பாயிண்ட். இதெல்லாம் வந்து மூவர் பாயிண்ட். இதுக்கெல்லாம் வந்து ஓகே, இன்னொரு 6 வருஷம் கழிச்சு எவனோ ஒருத்தர் வருவாங்களா, அவன் ஜெயிப்பான்ல. அப்படிதாங்க போயிட்டு இருக்கோம். அது லைஃப்ல எல்லாருமே ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, எல்லாரும் தூத்துட்டே இருக்க மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க, கேக்குது. ப்ரோ 2 விஷயம். டீசர் வந்து நல்லா இருக்கு, மாசா இருக்கு. ஆனா பிளாட் வந்து ரிவீலே பண்ணலையே ப்ரோ. என்ன பிளாட்னே தெரியல, என்ன மாதிரி கதையெல்லாம் போகுதுன்னே தெரியல. என்ன கதைன்னு தெரியல தானே. ஆமா, என்ன கதைன்னே தெரியல. பார்க்கல. எல்லாமே மாஸ் மூமெண்ட்ஸா வந்து லோட் பண்ணி ஒரு டீசர் கட் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டாங்க, போட்டுட்டாங்க, ஓகே. பட் இந்த படம் வந்து கதையை தாண்டி இந்த படம் மேக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மேக்கிங், அந்த மாஸ் மூமெண்ட்ஸ், அது நம்பி அப்படிதான் இருக்கும் அந்த படமே. ஒரு லியோ விக்ரம் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் மாஸ் மூமெண்ட்ஸு. புஷ்பாலாம் எப்படி இருக்குல்ல, புஷ்பா 2 அந்த மாதிரி அப்படிதான் இருக்குமே தவிர நீங்கள் கதையெல்லாம் பெருசாக அரைச்சலாம் பண்ண தேவையில்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏகே ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷனாக இருக்கும். மற்ற ஃபேன்ஸுக்கு வந்து அங்கங்கே மாஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலை விமர்சனம் வரலாம். பட் படம் ஓடிடும், கன்ஃபார்ம் ஓடிடும். நிறைய பேர் கண்டக்டர் இது அப்படி இப்படி சொன்னாங்க. பட் இப்போ பழைய அந்த மாஸ்டர் வீட்டு போற மாதிரி தான் வேலைங்க. விடாமுயற்சி வரக்குள்ள டீசருக்கு இந்த அளவு இதுவும் டீக்கல. பட் ப்ரோ விடாமுயற்சி அவங்களே விட்டுட்டாங்க ப்ரோ. ஏகே ஃபேன்ஸை வந்து விடாமுயற்சியை சாமிக்கு விட்டுட்டாங்க. அது அவங்களே பெருசாக மதிக்கல, கண்டுக்கவே இல்லை. அவங்களே வந்து இந்த படத்தை ஏன் குறுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, எனக்கு குட் பை ரிலீஸ் பண்ணுறன்ற மூடில் தான் இருந்தாங்க. நீங்கள் உண்மையிலேயே ஏகே ஃபேன்ஸ் யார் என்ன எப்படி அவனுக்கு எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் குட் பை தான் பார்க்கணும். அந்த படத்துல அவங்க வெறி கொண்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். தேட்டர்லாம் அலப்பறை பண்ணுறதுலேருந்து எல்லாமே விடாமுயற்சியில் பண்ணியிருக்க மாட்டாங்க. குட் பை டேகிலியில் எப்படி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. நிறைய வந்து அவன் மாத்திக்கணும் அப்படி இப்படி நினைச்சு மறுபடியும் பழைய மாதிரி போற மாதிரி அந்த மாஸ் சீன் வச்சுக்கொண்டு அந்த இதுதான் விரும்புறாங்க. இப்ப இவங்க கோவிட் ஃபேன்ஸ் விரும்புவாங்க இல்லையா, அதுதான் ஃபேன்ஸ் விரும்புவாங்க. அதுதாங்க நான் சொல்றேன், மாஸ் படங்கள் இருக்கு, இங்க ஆளே கிடையாதுங்க. மாஸ் இருக்கு, மாஸ் படம் இருக்கு, ஆளே இல்லை. வாழையை வச்சு வரிசையா எடுத்துட்டு இருக்காங்க, இங்க ஆளே கிடையாது. அப்படி ஒரு மாஸ் படம் தான் இந்த படம். நான் அதுக்குன்னு பாலையா படம் சொல்ல, உண்மையிலே ஒரு மாஸ் ஹீரோக்கான மாஸ் படத்தை மாஸ் ஹீரோ எப்படி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிராமர் இருக்கு இல்லையா, அது எடுக்கவே ஆள் இல்லை. இந்த படத்துல பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, ஃபேன்ஸ்க்கு என்ன செலிப்ரேஷன் இருக்கும் பாருங்க.
இல்ல கார்த்திக் ப்ரோ தட்ஸ் ஃபைன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் கெட்ட வார்த்தையில மியூட் பண்ற மாரி இருக்கு. அருவருத்தரம் சீன்ஸ்லாம் நெறைய இருக்கு. அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி ஏகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? அது அதெல்லாம் ஒன்றும் பண்ண கொஞ்சம் முடியாதுங்க. முகம் அது சுளிக்கிற ஒன்றும் மாரி பண்ண இருக்கு ப்ரோ. முடியாதுங்க. கெட்ட வார்த்தைக்கு நம்ம நம்மளுமே பெரிய இதெல்லாம் இல்லை. அது கெட்ட வார்த்தை வேணாம் தான், தவிர்க்கணும் தான். என்ன பண்றது? அதுதான் பாக்குறீங்க. எல்லாரும் மார்க்கோவை பாக்குறீங்களே, 100 கோடி ஆக்குறீங்களே. என்ன உங்ககிட்ட என்ன பேசுறது? மார்க்கோ நான் திட்ட தான் முடியும். திட்டினா பூம் வருவீங்க. பட் அதையும் மீட் பண்ணிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அதான் யூடியூப்ல அப்படியே போடாம மீட் பண்ணி போட்டது வரைக்கும் சந்தோஷம். இல்ல ஏகேக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல ப்ரோ. ஸோ அவரு எகெயின் இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் நடிக்கிறாருன்னா யாருக்கு கொஞ்சம் இமேஜ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. யாருக்குமே அந்த இமேஜ் எல்லாம் கிடையாது. எங்க ஃபேமிலி வந்து பாக்குறாங்க மார்க்கோவை. அது எப்படிங்க அந்த படத்தை எப்படிங்க பார்க்க முடியுது? எனக்கு புரியலைங்க. அந்த படத்தை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னா ஆர்ச்சரில் ஒர்க் பண்ணியிருக்கோம்னால மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும். அப்படி ஒரு படம் அது. அந்த படத்தை 100 கோடி கலெக்ட் பண்றாங்க. 100 கோடி ரூபா கலெக்ட் ஆகிற அளவுக்கு அழிஞ்சு பார்க்குறீங்களே, ஒன்றும் புரியலையே என்ன அது. அப்படிங்கும்போது இந்த ஒரு வார்த்தையை பற்றி பேசுறது ஒன்றும் இல்லை. ஓகே ரைட்டு, என்ன நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதனால இது ஒன்றும் பிடிச்சிட்டு பேசுறது இல்லை. தப்பான்னு கேட்டீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்கும் கெட்ட வார்த்தைலாம் அப்படின்னு நான் பேசுவேன். நம்மள பூமர்ன்றவாங்க. ஓகே முடிஞ்சு. இல்ல கெட்ட வார்த்தை மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து அவர் அந்த இந்த மிடில் ஃபிங்கர் அதெல்லாம் அவர் ஸ்டைல் எல்லாம் தெரியும். இல்லை ப்ரோ, நான் அந்த டிராகன் படம் பார்க்கும்போது, டிராகன் இல்லை இல்லை நீக் ரெடியா நீக் படம் பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு சீன் இருந்துச்சு. ஹீரோ வந்து முன்னாடி நாள் வந்து பார்ட்டி பண்ணுவான், போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு அப்படி வருவான் வீட்டுக்கு. அதுக்கு அடுத்த நாள் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். அவங்க அப்பா சொல்லுவார், என் பையனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது, எந்த தப்பான பழக்கமே இல்லாத நல்லவன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் மாத்துறாங்க இல்லையா, சட்டத்தில் மாத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாம் கிரைம்ல இல்லை, இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிஎன்எஸ்லாம் வந்துச்சுல்ல, பாரதி நாய் சங்கீதா அவங்களாம் வச்சு அதெல்லாம் எடுத்துறாங்களா, அந்த மாதிரி இவங்க எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுமே நல்லவன் ஆயிட்டோம் இதில். ஒரு காலத்தில் தண்ணி அடிக்கிற தப்புன்னு பேசுவாங்க, இப்போ வந்து அது நார்மலைஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படியான சொசைட்டியில் நீங்கள் திரும்ப அதை பேசிட்டு இருக்கும்போது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறது தப்புனே வராது. அதையும் நார்மலைஸ் இப்பயே ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு 99%. இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல. இன்னும் என்ன, அப்பா அம்மாட்ட மட்டும் தான் கெட்ட வார்த்தை பேசல அப்படின்னு ஒன்று இருக்கு, அவ்வளோதான். அதையுமே இன்னும் நார்மலைஸ் பண்ணிட்டு ஓ கோத்தா வாயா அப்படின்னா அப்பாவை கூப்பிட்ற அளவுக்கு வந்துடும் இன்னும் 2 4 5 வருஷத்துல. அதுக்கப்புறம் அதையும் நார்மலைஸ் பண்ணி முடிச்சிடலாம். என்ன ஒரு ஏங்க கல்ச்சர் டெவலப்மெண்ட்ன்றது இதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தன் ஆதி தம்ஸ் அப் கீழே கீழே போடுறான், தம் ஸ்டோனு. தம்பி ஃபியூச்சர்ல அப்படிதான் இருக்கும், நீ வேணா பாரு. ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு இல்லைங்களா? இப்போ ஆதிக்கு வந்து பழைய பாட்டை ரிமிக்ஸ் பண்றது அவர் எப்பயுமே அது பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த படத்துல இல்ல, எல்லா படத்துலயுமே யூஸ் பண்றாரு. கண்டிப்பா இந்த படத்துலயும் பண்ணியிருப்பாரு. ஏகேக்கு ஏதாவது இருக்குமா ப்ரோ? இந்த பழைய பாட்டு ஏதாவது போட்டு ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா இருக்குங்க, அது எல்லாமே இருக்கவே இருக்காது. ஆதிக்கு வந்து பயங்கரமா அந்த பழைய சாங்ஸோட ஃபேனு, அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பார்ல. அவர் இந்த படத்துல பகீரல மார்க்கண்டினில் எல்லா படங்களும் யூஸ் பண்ணியிருக்காருல்ல. ஜி பிரகாஷ் வச்சு ஆதிக் படமெல்லாம் எடுத்தா தானே? இந்த bro? ஜி பிரகாஷ் வச்சு ஆதிக் படமெல்லாம் எடுத்தா தானே? ஆமா ஆமா, திரிஷால் நயன்தாரா. ப்ரோ திரிஷால் ஆனா நயன்தாரா ஓகே. அந்த படம் ஹிட்டு தான், அந்த படம் ஹிட்டு தான். செகண்ட் படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கசப்பான அனுபவம் ப்ரோ, ட்ரிபிள் ஏ. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் தேர்ட் படத்துல அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு மார்க்கெட். ஆக்சுவலா இல்லை இல்லை, தேர்ட் படமும் மொக்க தான். பகீரா அதுவும் மொக்க தான். ஃபோர்த்து படம் தான் மார்க் ஆண்டனி, அது நல்லா போச்சு. அதுக்கடுத்து இது 5வது படம். ஓ ஓகே ஓகே.
கார்த்தி பிரதர் இப்போ நம்ம மினி ஸ்டுடியோஸ் இருக்குல்லைங்க, அவர் கடைசியா மார்க்கெட்னு ஒரு பெரிய பெரிய ஹிட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னும் பெருசா ஒண்ணும் அப்டேட் எதுவும் இல்லையே ப்ரோ. ஆர்யா வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க 1 இயர்க்கு முன்னாடி. பட் அது அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு முடிய போகுதுங்க. அப்டேட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. முடிச்சுட்டு தான் அப்டேட் ஓகேங்க. விடணும்னு வெயிட்டிங்ல எதுவும் இருக்காங்க. அப்டேட் எதுவும் வரல. அது அதான் ஒண்ணு கேட்டேன். இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு படம் கிசான் தாஸ் வச்சு ஒரு படம் லவ் ஸ்டோரி ஒண்ணு எடுத்திருக்காங்க இல்லையா? அது ஒண்ணு இருக்கு. 2 படம் இருக்கு. அப்டேட் வரும். அடுத்த மாசம் எல்லாம் வந்துரும். ஹலோ கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க இப்போ விஜய் வந்து 2026ல வந்து அவரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னா என்டிஏ சைடு தானே போகணுன்ற மாதிரி சஜஷன் சொல்லுங்க. அது என்னோட சஜஷன். அது விஜய் ஏத்துக்க மாட்டாரு. அதான் மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் சஜஷன் அது அவ்வளவுதான். அப்ப சிஎம் கேண்டிடேட் யாரு ப்ரோ உங்க சஜஷன் படி? விஜய். அண்ணாமலை வந்து அப்ப ஒதுங்கிக்கணும் அப்படின்றீங்களா? ஸோ அண்ணாமலை வந்து பிஜேபியோட பிரசிடண்ட். ஓகேவா? விஜய் எந்த அளவுக்கு அங்க நெகோசியேட் பண்றாருன்ற பொறுத்து இருக்கும். இல்ல ப்ரோ, இப்ப அண்ணாமலை வந்து ஓகே, இப்ப வெல் நோன் லீடர் இன் தமிழ்நாடு. விஜய் வந்து ஹீஸ் அன்ப்ரூவ்டு இல்ல. எங்க பிஜேபியில சிஎம் கேண்டிடேட்டே கிடையாதுங்க. ஓகேவா? அவங்க புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி பார்ட்டி பத்தி புரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியும். டெல்லியில பிஜேபியில சிஎம் கேண்டிடேட் கிடையாது. ஹரியானால கிடையாது. மகாராஷ்டிரால சூரியன் உதிக்குது, மதியானம் வெயில் அடிக்குது, சாயந்தரம் இருட்டாகுது. அந்த மாதிரி அதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும்னு இல்லை. நாளைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், அடுத்த நாள் வந்து குளிர், கொஞ்சம் மழை பெய்யும் திடீர்னு. அந்த மாதிரி கிளைமேட் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்குல்ல, எங்கே போயிருவோங்க? ஒரு வருஷத்துல எவ்வளோ மாற்றம் நடக்கும். ஒரு நாள் மாற்றம் எவ்வளவு நடக்கும். 4 மாசத்துல மாற்றம் நடந்திருக்கு. 1 மாசத்துல நடந்திருக்கு. நீங்க வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டு வெற்றிடம் இருக்கு, நான் நிரப்புறேன் அப்படின்னு வந்துட்டு திடீர்னு அவர் சொல்லி முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்துட்டாரு, எடப்பாடி ஒரு பக்கம் வந்துட்டாரு, நல்ல குறுக்க டிடிவி வந்துட்டாரு. என்னங்க வெற்றி இருக்குன்னு சொன்னேன், சொல்லி முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா 3 பேர் இருக்குங்க. ஆமா, நீ வர வரைக்கும் புரோட்டா வச்சுட்டு இருப்பாங்களா, போய் சாலனை எடுத்துட்டு வா. இந்த மாதிரி தான். அதான் வந்து இங்க வேலைக்கே ஆகாதுங்க. ஒரு வருஷம் இருக்குங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவோ நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. நீங்க அதான் ஓகே ஒரு வருஷம் இருக்குல்லங்க, பொறுமையா. இந்த சீனே இங்க கிடையாது பாலிடிக்ஸ்ல. ஆனா இப்ப ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து இஷ்யூஸ் பேஸ்ட் பேசணும்ல, கூட்டணி இல்லன்ற மாதிரி சொன்னாரு. ஆமாங்க, அவர் என்ன சொல்றாரு? கூட்டணி கிடையாது, கூட்டணி இல்ல, தனித்து நிக்க போறோம் டிசம்பர் வரைக்கும், அதுதான் முடிவு. ப்ரோ அவரு இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்திருக்காரு. பார்ட்டி மெம்பர் இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேசாதத கூட அலையன்ஸ்ங்கிறது வந்து ஒரு எவ்வளவு பெரிய மேட்ரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு. எவ்வளவு பெரிய மேட்டர்லங்க. என்ன ஒரு மேட்டர் கிடையாதுங்க. அலைன்ஸ்ன்றது வந்து உங்க கூட்டணிக்கு தேவைன்னு வச்சுக்கிறது, உங்க மேல கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்க பார்ட்டி வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும் இல்ல. அதை விட்டு சும்மா அலைன்ஸ்னா ஓகே, உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுக்காக. அந்த ஓட்டு எப்படி போடுவாங்க? நீங்க சீமனா போடுவாங்க, இல்லைன்னா எப்படி போடுவாங்க? அது எப்படி கன்வெர்ட் ஆகும், எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுல வந்து சும்மா வெறும் கணக்கு, அரித்மெட்டிக் கணக்கு போட்டு 1+1 2, 2+2 4, இந்த கணக்கு மட்டுமே கிடையாது. இங்க தாண்டி இருக்குல்ல. ஒரே அலைன்ஸ் மகாராஷ்டிரில் நிக்குது. 2024 அவங்க ஜெயிக்கிறாங்க. 2024 4 மாசம் கழிச்சு நவம்பர்ல நடந்த எலெக்ஷன்ல வாஷ் அவுட் ஆகிறாங்க இல்லையா? அதே அலைன்ஸ் தானே. அதே அலைன்ஸுக்கு அதே அரித்மெட்டிக் வருமா இல்லையா? அது எப்படி என்ன 4 மாசத்துல என்ன மாறி போச்சாங்க? அப்போ நீங்க எலெக்ஷன் மாறுது இல்ல. லோக்சபாக்கு ஒண்ணு மாறுது, அசம்பிளிக்கு ஒண்ணு மாறுது. போன எலெக்ஷன்ல அந்த அலைன்ஸுக்கு இருந்த ஓட்டு மாறுது. இந்த எலெக்ஷன் இப்ப திருமாவளவனுக்கு இதே ஓட்டு விழுகுமா என்ன? அவர் பண்ற அரசியலுக்கு இதே ஓட்டு விழுந்துருமா? அவர் பேசுற பேச்சுக்கும் அவர் எந்த இடத்தையும் தலித்துக்காக நிற்கல. தலித்துலாம் ஓட்டு போடுவாங்களா? கோவப்பட மாட்டான், மாற மாட்டான். அப்புறம் சும்மா திருமாவளவனுக்கு 4% ஓட்டு இருக்கு, 5%. நீங்களே கணக்கு போட்டு வச்சுட்டா யாரு? நீங்க பழைய கணக்கு எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா, நான் 10ஆவதுல 400க்கு 500க்கு 400 மார்க் எடுத்தேன், 12ஆவதுல எடுப்பேனா? எப்படி எடுப்பேன்? படிச்சாதானே எடுப்பேன். எப்பயுமே அந்த கடந்த காலகதியாவே இருக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் பாஸ்டையே பேசிக்கிட்டு அது அப்படி இல்லை, இது இப்படித்தான், இது இப்படித்தான், திமுக ஆட்சி, அதிமுக தான் இங்க இருக்கும், இவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு சொன்னாங்களா உங்ககிட்ட யாராவது? இப்போ 2026 எத்தனை ஃபேஸ் எலெக்ஷனா இருக்கும்? மும்முனை தேர்தல் அந்த மாதிரி. ஆனா இன்னும் டைம் இருக்கு. ஆமா,
ஒரு வருஷம். அதுக்கு டைம் இருக்குங்க. இன்னும் 1 இயர் டைம் இருக்குல்ல. கண்டிப்பா டிஎம்கே அலைன்ஸ் இருக்கும் ஒரு டிஎம்கே பக்கம். ஏடிஎம்கே இருக்கும். ஆனா ஏடிஎம்கே வந்து இன்னும் பிஜேபிக்குள்ள போறாங்களா? பிஜேபி கூட அவங்க போக முடியாதுங்க. எடப்பாடி இருக்க போக முடியாது. தூக்கிட்டு அதான் எடப்பாடி இல்லாம வந்தா ஓகே வாய்ப்பு இருக்கு. பட் எடப்பாடியோட வச்சுக்கிட்டுலாம் இந்தியா வாய்ப்பே கிடையாது. அப்படி செய்யறதே வந்து பிஜேபி அந்த அவங்க தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிறது சமம். நானே ஓட்டு போட மாட்டேன். நான் சொல்றேன், நானே ஓட்டு போட மாட்டேன். இப்போ கிரவுண்ட் லெவல்ல எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் விஜய்க்கு? இப்போ அவரு இப்போ போற பேஸ் படி ப்ரோ விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நல்லாவே இருக்குங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குங்க விஜய் ஃபேன்ஸ்கிட்ட. ஆனா விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது ஒரு 50 லட்சம் இருக்கும். 50 to 60 லட்சம் இருக்கும். அதை தாண்டி நீங்க வந்து நார்மல் ஓட்டர்ஸ் கிட்ட போய் பெனிட்ரேட் பண்ணி ஓட்டு எடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒன்னே விஜய் ஃபேன்ஸ் 50 லட்சம் தானா, நாங்க யார் தெரியுமா அப்படி பேசாதீங்க தம்பி. அப்படிலாம் பேசுறீங்க. யார் வந்து ஒன்னே சண்டை போடாதீங்க. நான் சொல்றது 1 கோடி பேர் தான் விஜய் படத்தை பாக்குறான் தேட்டர்ல. அவனை தான் நான் ஃபேன் கவுண்டா வச்சுக்க முடியும். நான் ஓடிடில பாக்குறேன், நான் தமிழ் டாக்ஸ்ல அப்படி வைக்க முடியாது. 1 கோடி பேர் பாக்குறான்னா அந்த 1 கோடி பேர்த்துல வந்து 18 வயசு கீழே இருக்கவனும் இருக்கான், அஜித் ஃபேன் இருக்கான், விஜய் ஃபேன் இருக்கான், நிறைய கட்சியில இருக்கவனும் இருக்கான், சூரிய ஃபேன் இருக்கான், சிவகார்த்திகேயன் ஃபேன் இருக்கான், திமுக இருக்கவனும் இருக்கான். இப்ப ராபின்சனும் தான் வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆனா கோட்டு லீவ் பார்த்துருவான். அவன் விஜய்க்கு ஓட்டு போடுவானா? கிடையாது. இப்போ நானும் தான் பார்ப்பேன். நானும் தான் அப்படின் போது நம்ம வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே நம்ம பிரச்சனையை அவர் பேசியிருக்காரு, நம்ம பிரச்சனை பேசியிருக்காரு. இல்ல கார்த்தி, அதுதானே மிஸ்ஸிங் கார்த்தி. பேசிக்கா இப்போ இஷ்யூஸ்ல வெயிட் பண்ணாது இல்ல. இப்போ நிறைய இஷ்யூஸ் அதான் பிரசாந்த் அந்த வீடியோல கூட அததான் சொல்லிருக்காரு. எதையுமே வெயிட் பண்ணாதுங்க. உலகமே உங்களுக்கு வெயிட் பண்ணாது. ஓகேவா? நீங்கள் நான் நாளைக்கு என்ன கூட இந்த உலகம் அப்படியே நடக்கலாம் கார்த்தி. நாளை காலைல ராபின்சன் சாப்பிடுவான், நாளை காலைல வேலைக்கு போவான், எல்லாம் மட்டும் தான் இருப்பாங்க. நீங்கள் நான் இல்லைன்னா தான் நாளைக்கு எது நடந்தாலும் ஒரு நாள் தான், மிஞ்சி போனா ஒரு நாள், அவ்வளவுதான். இந்த உலகம் அடுத்தடுத்த நாள் எங்கிட்டு தான் இருக்கும். உனக்காக உலகம் வெயிட் பண்ண நீ நினைச்சுன்னா முட்டாது. அவ்வளவுதான். 1 வருஷம் கழிச்சு நான் வருவேன் பண்ண போயிட்டே இருக்கும். அவன் அடுத்தடுத்த விஷயம் போயிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே இங்க வந்து ஓடிட்டு தான் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. அது 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 அப்படி நான் 2021 மம்தாவோட அலைன்ஸ் வச்சாங்களா அந்த எனக்கு தெரியல. அந்த டைம் பிரசாந்த் மம்தா தயா 5 வருஷம் அப்ப எதுக்கு அவருங்க ஒர்க் பண்ணணும்? என்ன காரியம் இதுக்கு ஒர்க் பண்ணணும்னா வெரி சிம்பிள். என்னன்னா இங்க 2012க்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் மீடியாலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வளர்ந்த காலகட்டத்தில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே அடிஷ்னலாக வந்து இப்போ இந்த சினிமாக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் என்ன பண்ணணும் இப்படி இது அந்த மாதிரி தேவைப்பட ஆரம்பிச்சு அப்படி வச்சுக்கலாம். சினிமாவுக்கு ஒரு ஆன்லைன் கம்பெனி மாதிரி அடிஷ்னலா ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் பண்றாங்களா? அந்த மாதிரி தான் என் படத்தை போடுவோம், என் பேரெல்லாம் போடுவாங்க ஒரு சில படத்துல. நான் சொல்லுவேன்னா அந்த படம் ஓடுனது என்ன காரணம் தெரியுமா? நான் தான். நீங்க சொன்னீங்கன்னா ஆமாங்க நான் தான் காரணம். அப்ப அந்த படம் எடுத்தவன், அந்த கதையை எழுதினவன், அந்த படத்துல நடிச்சவன் அவனை கணக்கே இல்லையா? நீ ப்ரொமோஷன் பண்ணி தான் அந்த படத்தை ஓட்டியா? அதான் அது கிடையாது. அதான் நானும் ஒன் ஆஃப் த அதுல இருக்க ஒரு அடிஷனல் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவுமே ஜெயிக்கிற இடத்துல வச்சுக்கலாம். 2012 ஒரு மோடிக்கு ஒர்க் பண்ணாரு, மோடியோட கேம்பெயின்லாம் செட் பண்ணாரு. ஓகே, 2012க்கு முன்னாடியும் மோடி தானே. அதுக்கு முன்னாடி 2 டைம் 3 டைமும் மோடி தான் ஜெயிச்சிருக்காரு குஜராத்ல. 30 வருஷமா குஜராத்ல மோடி தான் இருக்காரு. நீ வந்து மோடி ஜெயிக்க வச்சியா? ஜெயிச்ச மோடியோட நீ நின்னியா? ஜெயிச்ச மோடியோட நீ கூட வந்து ஆட் ஆகிட்ட. வேவ் இருந்தது 2014ல. மோடியை நீ வந்து சொல்லல, நீ மோடியை வந்து ஜெயிக்க வைக்கல. ஜெயிச்ச மோடியோட நீ நின்னுட்ட, அவ்வளவுதான். மோடி ஜெயிப்பாருன்றது ஊருக்கே தெரியுமா? 2014ல பிஜேபி ஆட்சின்றது உலகத்துக்கே தெரியும்.
அப்போ அவன் வந்து மோடி ஜெயிக்கும் போது நீ கூட நின்றுட்டு ஓகே நீங்க கேம்பெயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் எடுத்துட்டு போய் நான் வந்து விப்ரோல இதுல வேலை செஞ்சேன், கூகுள்ல வேலை செஞ்சேன், ஐபிஎம்ல வேலை செஞ்சேன், இன்னொரு கம்பெனில வேலைக்கு மாறி 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 போற ஒரு ஐடி எம்ப்ளாயி மாதிரி மோடிக்கு நாங்கள் தாங்க கேம்பெயின் பண்ணி ஜெயிக்க வச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு. அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும்? காசு, ஓகே அவனுக்கு தேவை, ஓகே மோடி ஜெயிக்க வச்ச மாதிரி என்ன ஜெயிக்க வச்சிருவா, ஓகே ரைட் இந்த காசு வச்சுக்க. அப்போ நம்ம கரெக்டாக செலக்டிவாக ஓகே மோடி அடுத்தது இங்கே அடுத்து ஒன்னே வந்து இந்த பக்கம் போனார் காங்கிரஸ் பக்கம். அங்கே போனோடனே வந்து மூங்குத்து வாங்கிட்டாரு உத்தரப்பிரதேசில். ஓகே ரைட் இது வேலைக்கு ஆகுது. அப்போ உடனே அவரு பயங்கரமான அறிவாளி. அவர் உடனே இனி மட்டும் ஜெயிக்கிற பக்கம் மட்டும் நம்ம ரூட் எடுத்துருவோம், வண்டியை திருப்பிடுவோம் ஜெயிக்கிற பக்கம் மட்டும் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற கட்சிக்கா போய் கேம்பெயின் பண்ணி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கேம்பெயின் பண்ணாரு. ஏன் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல அரவிந்த் ஜெயிச்சாரு? 2018 எப்படி ஜெயிச்சாரு? 2020 எப்படி ஜெயிச்சாரு? அவர் ஏற்கனவே ஜெயிச்சதுதான். நீ இல்லாதப்பையும் ஜெயிச்சிருக்காருல. நீ உண்மையை சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஓட்டு குறைஞ்சிட்டு தான் போச்சு. அப்படி கிடையாது. இவங்க எல்லாருமே என்னன்னா அடிஷ்னல் வேல்யூவோட தான் அடிஷ்னலா ஒர்க் பண்ற ஒரு ஆள். ஆனா அவர் தான் ஜெயிக்க வச்சு, இவர் தான் ஜெயிக்க வச்சு. இது எப்படி ஒருத்தர் ஜெயிக்க வைக்க முடியும்? எனக்கு புரியல. எனக்கு அப்படி எப்படி என்ன அவனு மக்கள் முட்டாளா? இங்க நீங்க ஒரு கேம்பெயின்ல ஒருத்தர் ஜெயிக்க வச்சிட முடியும்னா அது எப்படி பண்ணிட முடியும்? இல்ல பாண்டே ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இது நீ சொன்னதேதான். பிஜேபியில ஒர்க் பண்ணி ஜெயிச்சதுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு, மம்தாக்கு ஜெயிச்சவங்களுக்கு ஒர்க் பண்ணினா கூட டிஎம்கேக்கும் ஜெயிச்சு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு. இப்படி இருக்கிற காட்டிலும் ஒரு அலைன்ஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணி இங்க வந்து ஒரு ஓப்பனா இவர் இப்படி பண்றாரு பத்தியா. நான் சொல்றது இது கன்ஃபார்மா இவங்க அலைன்ஸா இருந்தாலும் சரி இது இருந்தாலும் சரி இது டிவி கேக்கு பண்றது வந்து ஒரு என்ன மூணுன்னே தெரியல. ஸோ அவரோட வேலை அவர் பண்றாரு, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் தப்புல சொல்ல முடியாது. அவர் வேலை அவர் பண்றாரு. சரி, நீங்க தான் அவர் ரொம்ப நம்புறீங்க, நீங்க ரொம்ப பிலீவ் பண்றீங்க. பிஜேபி 2014 அப்புறமே அவர் பிலீவ் பண்ணல, அவரை நம்பவே இல்லை. 2014 இல்லை 2011 அவரு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாலாம் ஒர்க் பண்ணலங்க. மோடிக்கு கேம்பெயின் பண்றதுக்கு வந்தாரு. மோடிக்கான கேம்பெயின் மட்டும் தான் பண்ணாரு. அவர் கேம்பெயினை சோசியல் மீடியால மட்டும்தான் குஜராத் மாடல் இந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணாரு. 2014 ஜெயிச்சதை விட 2019 மோடி அதிகமாக ஜெயிச்சாரு. 2024 ஜெயிச்சிருக்காரு. அப்பதான் பிரசாந்த் இருந்தார், கூட இருந்தாரா? ஆப்போசிட்ல தான் இருந்தாரு. ஆப்போசிட்ல இருக்கும்போது மோடி ஜெயிக்கல. அப்போ மோடி வேல்யூவா பிரசாந்த் வேல்யூவா? இது என்ன இது? மோடி தான் வேல்யூ இருக்குது. என்ன சொல்லுவோம், மம்தா வேல்யூவா பிரசாந்த் கிஷோர் வேல்யூவான்னு கேட்பியா? எப்படி கேட்பேன்? அது மாதிரிதான். ஆமா, அதே மம்தாவுக்கு 2024 ஒர்க் பண்ணல பிரசாந்த் கிஷோர். மம்தா ஜெயிச்சிட்டாங்களே. 2024 லோக்சபால எம்பி எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் இல்ல. 2021 அவர் வேலை செய்யும் போது தான் 2021 உண்மையை சொல்ல போனா அவரோட ட்ராக் ரெக்கார்ட் அடிச்சுன்னா நீங்க ஜெயிச்சாக தோத்தாங்கன்னு மட்டும் பாக்குறீங்க. அதை தாண்டி எதிர்கட்சி எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா 2021 வெஸ்ட் பெங்கால்ல அவர் ஒர்க் பண்ணும்போது பிஜேபி பயங்கரமா வந்துடுச்சு. 77 தொகுதி ஜெயிச்சிருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப அங்க பிஜேபி கிடையாது, 77 தொகுதி ஜெயிச்சிருச்சு. ஆப்போசிட் நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்க ஓகே, ஆனா கூட்டணி எதிர்கட்சி வந்து பயங்கரமா வளர்ந்துருச்சு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் திமுக ஜெயிச்சிருச்சு சரி, ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவோட அதிகமான எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எதிர்கட்சியா இருக்காரு. எதிர்கட்சியில அவங்க ஜெயலலிதாவே 2006 அவ்வளோ எம்எல்ஏ கிடையாது எதிர்கட்சியா இருக்கும்போது. அப்போ நீங்க சொல்ல போனா ஸ்ட்ராட்டஜி பண்றன்ற பேர்ல ஒரு இதுதான் பண்றீங்க. அவரால என்ன பண்ணிட முடியும்? அவர் இன்னொரு கட்சியை வளர்த்து தானே விட்டு இருக்காரு. அவர் வந்த இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு என்ன? பிஜேபி பண்றதுதான் ஸ்ட்ராட்டஜி. எதிர்கட்சியை தும்சம் பண்றாங்கல்ல எல்லா இடத்துலையும் வச்சு, என்ன மாதிரி அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி இவன் இருக்கணுமா இருக்கக்கூடாத, இவனை காலி பண்ணணுமா, அதுக்கு ஒரு வேலை அது அதெல்லாம் பண்றாங்கல்ல. அதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? பிரசாந்த் சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு எல்லாமே தெரியுமா? பீகாரும் தெரியும், தமிழ்நாடும் தெரியும், ஆந்திராவும் தெரியும், தெலுங்கானாவும் தெரியும், எல்லாமே இந்தியாவில் இருக்க எல்லா பாலிட்டிக்ஸும் கரைச்சி குடிச்சு ரவீந்திர மாதிரி பேசிட்டு இருப்பாரு அவரு. அதான் என்னங்க அதே சொல்றாரு. பீகார்ல பிஜேபி ஜெயிச்சுன்றாரு. நீங்க ராஜா நிக்கிற அதே பெட்டியில சொல்றாரு. பீகார்ல பிஜேபி தான் ஜெயிக்குன்னு சொல்றாரு. அப்ப நீயே சாமி நிக்கிற அங்க? என் கட்சி என்ன பண்ணுதுன்னு நீங்க பாருங்க. என்ன அதான் நீயே சொல்லிட்ட, பிஜேபி தான் ஜெயிக்கும் பீகார்ல சொல்லிட்ட இந்த எலெக்ஷன்ல, வரப்போற எலெக்ஷன்ல. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்?
ஒரு ஆசை வந்துருச்சு. நாங்க எவ்வளவு இல்ல நாள் தான் அவர் அடுத்த சொல்றதுங்க ரெண்டு இந்த எக்ஸ்ட்ரீம். டைரக்டருக்கு எல்லாம் நடிக்கிற ஒரு ஆசை வரும் தெரியுமா? அது மாதிரி அவருக்கும் எவ்வளவு நாள் தான் நானே வந்து அடுத்தவன கம்ப்ளீட்டான ஒரு ஒரு சிஎம். பூமர் இன்டர்வியூங்க அது பண்றது ரெண்டு ஆனா எக்ஸ்ட்ரீம். கார்த்தி இதுல ஒன்னே ஒண்ணு கார்த்தி, இதுல ரெண்டு பேருக்குமே லாபம். அவர் என்டிஏ சொல்றாரு பிஜேபிக்கு லாபம், டிஎம்கேக்கு லாபம். ரெண்டு அவர் சொல்றாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமுங்க. எனக்கு நானும் விஜய் ஒண்ணு அப்படிங்கிறாரு பேசும்போது. அவரு விஜய் ஒண்ணா தோனி இல்ல அவர் விஜய் ஒண்ணா. ஒண்ணு ஜெயிச்சா எக்ஸ்ட்ரீமா ஜெயிச்சிருவான், தோத்தா ஒண்ணு மேலும் தோத்துருவான். இந்த நடுவுல 10%, 12%, 8% இதுவே கிடையாதுன்ட்டாரு. ஒண்ணு ஜெயிச்சா நாங்க ஆளுங்கட்சி, இல்லைன்னா ஒண்ணுமே எல்லாம் மண்ணோனம்னா போயிடுவோம். இந்த 8-7 கிடையாதுன்ட்டாரு. யார ரெண்டு பத்தி சொல்லிட்டாரு. விஜய் நானும் ஒண்ணுன்ட்டாரு. நானும் பீகார்ல ஜெயிச்சா சிஎம், இல்லைன்னா ஒண்ணுமே எல்லாம் கட்சி கலைச்சிட்டு போயிடுவேன். விஜய் வந்து ஜெயிச்சா சிஎம், இல்லைன்னா கட்சி பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. சினிமாவோட பேசிட்டு இருக்காரு விஜய். அப்படிதான் பேசியிருக்காருங்க. நான் அவர் பேசாதெல்லாம் சொல்லல அவரு. பட் ஆனா அவருக்கு தெரியுதுங்க, மற்ற கட்சியோட இம்பாக்ட் எல்லாம் தெரியுது. உண்மையில அறிவாளி தான், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. பட் என்னன்னா சந்தர்ப்பத்துக்காக சில விஷயங்களை மாத்தி சொல்றாரு. விஜய் நினைச்சுப்பாரு, கூட்டு வந்து குறவழி வரைக்கும் சோத்த போட்டதுக்கு நீங்க பேசுற பேச்சாளர் அப்படி கிடையாதுங்க. நிறைய விஷயங்களை வந்து அவர் ஃபேக்சுவலா அட்ரஸ் பண்றாரு. அந்த விஷயம்லாம் சரிதான். விஜய் வந்து தனியா நிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான். தனியா நிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் டிவிகே பெனிஃபிட். நிக்கிறாங்களோ இல்லையோ, நிக்கிறேன்னு சொல்றதுதான் பெனிஃபிட். ஓகேவா? நீங்க ஜனவரியில பிப்ரவரியில ஒரு முடிவு மாத்திக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்பயே நீங்க வந்து கூட்டணி தான் அப்படின்னு சொல்றது உங்க கட்சிக்கு இப்பயே நீங்க வந்து குழி தோன்ற கதை. அதை பண்ணல. அதை வந்து உண்மையில மாட்டி விட்டு மாநாடு டைம்ல வந்து இவரோட அட்வைஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துக்கலாம்ல. இப்ப இருந்ததானே மாநாடு டைம்ல அதெல்லாம் கிடையாது. மாநாடு அதெல்லாம் இல்ல. ஜானாரோட ஒரு இல்ல டிவிகேன்ற கட்சியே இப்படி வந்து பயணிச்சு வருது அப்படின்னா, முதல்ல இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே காங்கிரஸும் விசிகாவும் கூட்டணி வந்துருவாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல். நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், காங்கிரஸ் நம்மகிட்ட வராங்க, விசிகா நம்மகிட்ட வராங்க, நம்ம பிஜேபி திட்டுறோம், பெரியார கையில் எடுக்கிறோம், பிஜேபி திட்டுறோம், திமுக திட்டுறோம், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் நம்ம கூட்டணி, திமுக கூட்டணியை உடைக்கிறோம், கூட சேர்த்துறோம், ஜெயிச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா மாநாடு முடிஞ்சு 2 மாசம் ஆகுது, எவனும் வரமாட்டேறாங்க. ஓகே இருங்க, விகடன் ஃபங்க்ஷனை போடுவோம், திருமாவளவன் கை பிடிச்சி இழுப்பாங்க. ஓகே 2 விகடன் ஃபங்க்ஷன் போட்டு திருமாவளவன் கை பிடிச்சி எடுத்துருவாங்க. திருமாவளவன் கையை பிடிச்சி எடுத்தா அவர் வர மாட்டேறாரு. எச்சி இப்போ அப்படின்னு கையை உதறி விட்டு, என்னது அண்ணன் இப்படி உதறிட்டு போறாரு. இருந்தாலும் அண்ணன் நம்ம கூட தான் வருவாரு. இந்த லவ் பண்ற பொண்ணுல சொல்லுவாங்கல்ல, அவங்க வரல, ஆனா இருந்தாலும் அவன் மாசு என்கிட்ட தான் இருக்கு. திருமாவளவன் திரும்ப சொன்ன, ஏய் நான் ஆல்ரெடி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், திமுக குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், என்ன ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கீங்க? அவர் அண்ணன் ஒரு கட்டத்துக்கு இவ வரவே மாட்டா போல இருக்கு அப்படின்னோடனே, சரிட்டு திருமாவளவன் வரல. காங்கிரஸ் வேற வழி இல்லைங்க, காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அறிவாலய வாசலே படுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, என்னை தாண்டி போன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ரைட்டு. அப்ப நம்ம கோல் போட்டது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் மாநாடுல என்ன சொன்னோம், கூட்டணி ஆட்சி கம்யூனிஸ்ட மட்டும் சேர்த்துக்கிறது யூஸ் இல்லை, அவனுக்கு காசு கேட்பானுங்க, காசை மட்டும் தான் கேட்பானுங்க, வேலை பார்க்க மாட்டானுங்க, வேலை பார்க்கறதுக்கு ஆளு கிடையாது அவனுங்கிட்ட, அவனுங்க இலவச இணைப்பு தான், கூட ஆளோட ஆளா செத்திக்கலாமே தவிர அவனுக்கு தனியா செத்திய யூஸ் இல்லை அவனுங்களுக்கு. இல்லங்க 2 பேருக்கு சேர்த்து 1% 1.25% தான் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு. 1% கிடையாது. இங்க கம்யூனிஸ்ட் எங்க இருக்கான் ரோட்ல? இங்க 1% எங்க இருக்குது? 1% எவ்வளவு தெரியுமா? 1% என்ன எங்கேயா இருக்காங்க? சும்மா ராபின்சன் கொன்றுவாங்க. 1% 5 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் பேர் இருக்கானுங்களா? இதெல்லாம் பேசாத. திமுக ஓட்டு தான் அது, அவ்வளவுதான். 1% கம்யூனிஸ்ட் தனியா என்ன வாங்க சொல்லி வைப்போம். 5 லட்சம் தொகுதிக்கு 50 ஓட்டு வாங்க முடியாது. நீ பேசிட்டு இருக்க சும்மா காமெடி. இல்ல நம்ம சொல்ற 1-1.5% 2016 இவங்க மக்கள் நல கூட்டணியில வாங்கின ஓட்ட சொல்றோம். நம்ம தனியா நின்னது எனக்கு தெரிஞ்சு அதையுமே அந்த தொகுதியில தேமுதிக ஓட்டு பாமக ஓட்டுலாம் வந்து ஸ்பிரிட் ஆகி விழுந்துருக்குங்க. தனியா நின்னா தொகுதிக்கு 50 ஓட்டு தாண்டாதவங்க இவனுங்க. முதல்ல இவனுக்கு
இவங்க சின்னத்தையே எடுத்து ஓரமா வச்சிருவானுங்க. இவன் யாரும் கண்டுக்க மாட்டானுங்க. நோட்டாவுக்கு கீழே போயிடுவானுங்க. கம்யூனிஸ்ட்ல ஒரு ஆளே கிடையாது, விட்டுருங்க அவங்க. அப்ப விஜயோட காங்கிரஸே ஸ்ட்ராட்டஜி இல்ல காங்கிரஸே 4.5% தானே கடைசியா தனியா நின்னு வாங்கினது 2014. உங்களுக்கு தெரியுங்க, காங்கிரஸ் எல்லாம் தனியா இருந்தா சாப்டர் க்ளோஸ் ஆயிருங்க. தெரிஞ்சு தானே. விஜயோட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த கட்சியெல்லாம் வந்துருவாங்க கூட்டணிக்கு அப்படின்னு நினைச்சாரு மாநாட்டுல. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் திருமாவளவன் கைபிடிச்சு இழுத்தாரு. அவரு வந்து சென்னிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ இன்னும் வேற ஆப்ஷன் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் உள்ள இறங்கி விஜயும் தாவேக்காவும் சேர்ந்தா, இது அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா தமிழ்நாட்டு திமுக வீழ்த்தி விடலாம். அடுத்த வரிக்கே வர மாட்டேறானுங்க. சேர்ற யார் சிஎம் எடப்பாடி தான் அப்படின்றதே வர மாட்டேறானுங்க. மனசாட்சி இல்ல, அவரு சிஎம் விஜய் உழைக்கணுமா? என்ன கேள்வி இது? அப்படி சேரவில்லை என்றால் விஜய்க்கு கூப்பு தான். விஜய் தெருவில் நிற்பார். விஜயோட எதிர்காலம் என்னாகும்? விஜய் நாளைக்கு சினிமா விஜய் நாளைக்கு சினிமாவில் நடிக்க முடியுமா? விஜய் சும்மா விடுமா திமுக? விஜய்க்கு கூப்பு உறுதி, முட்டு சந்து உறுதி. சேர்றா எல்லாம் பேசுற. ஓகே, எடப்பாடிக்கு என்ன அதை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்றா? நீ ஒரு வார்த்தை சொல்லு. ஏங்க விஜய் வந்து அதிமுக கூட்டணி புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வாழ்க்கை முடிஞ்சுங்க, அவ்வளவுதாங்க. பெரும் பங்கு சவுக்குக்கு இருக்கு. இவனுங்க பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சவுக்குலாம் உட்காந்துக்கிட்டு தாவைக்கா வந்து அதிமுக கூட்டணி எல்லாம் முடிஞ்சுங்க, விஜய் எதிர்காலமே இல்லைங்க, அவ்வளவுதாங்க. விஜய் எங்கேயோ போயிட வேண்டியதாங்க. இங்க ரோட்டு கடை வச்சு இட்லி வைக்க வேண்டியதானுங்க. ரோட்ல இட்லி கடை, ஆமா ரோட்ல இட்லி கடை வச்சு பிழைக்க வேண்டியதானுங்க. இப்படி பேசிட்டு இருக்கானுங்க வந்து. டேய் சேர்றா, விஜய் நின்று தோத்தா கூட விஜய்க்கு நடா பிரச்சனை, திரும்ப படம் நடிப்பாரு. உனக்கு என்ன தலைவர்களோட ஆலோசகர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அதை விட எவனா ஒருத்த சொல்லணும்ல அதிமுக கூட்டணி அமைக்கல அப்படின்னா அதிமுக என்ன பண்ற ஒருத்த சொல்லணும்ல, எவனுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் எனக்கு புரியலையா? நீங்க என்ன எம்ஜிஆரா? நீ இருந்தா சிஎம்மா தான் கிளிப்பியா? எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா தான் பிறந்தாரு. அவர் பிறக்கும் போது சிஎம் ஆனாரா? திமுக வீழ்த்தணும்னு நின்று நானும் கூட நிக்கிறேன். ஓகே, நீ சிஎம்மா நிப்ப, திமுக வீழ்த்துவ, நான் உன் கூட வந்து முட்டு கொடுக்கணும்னா இந்த விளையாட்டுக்கு நான் வர முடியாது. எவனும் வர மாட்டான். மீன்ஸ் என்னன்னா, எந்த ஸ்டேட்லயுமே அவனும் வந்தது கிடையாது இது வரைக்கும். எங்க மகாராஷ்டிரால சண்டை நடந்து போச்சு. ஓகேவா? சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ். இந்த பக்கம் சிவசேனா, என்சிபி, பிஜேபி. ஓகே, 2 பேருமே சொல்ல மாட்டேன்றாங்க சிஎம் கேண்டிடேட் யாருன்னு. நின்னுக்கலாம் பார்த்துக்கலாம். சண்டை அவனாம சிஎம் கேண்டிடேட். அதை பத்தி நான் பேசாதரா, சும்மாறா. ஃபர்ஸ்ட் நின்று ஜெயிப்போம், எலெக்ஷன்ல நின்று பேசுவோம், எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி கூட்டணி. யாரு சிஎம்னு ஒத்துக்க மாட்டேன்றாரு ஏக்நாத் ஷிண்டே. பிஜேபி மெஜாரிட்டி, சிங்கிள் மெஜாரிட்டிக்கு 10 சீட்டு தான் கம்மி. நின்னதுல 140 132 ஜெயிச்சிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு என்சிபி ஆதரவுல சும்மாவே சிஎம் இருக்கலாம். அடுத்த நாளே 15 நாள் ஆச்சு சிஎம் ஆகிறதுக்கு. ஒத்துக்க மாட்டேன்றாரு. எப்படி முடியுன்றாரு. இப்படி போயிட்டு இருக்கு அரசியல். இதெல்லாம் புரியாம எடப்பாடி என்ன சிஎம்னு சொல்லு, நான் நிப்பேன் எலெக்ஷன். உன்னை சிஎம்னு சொன்னதே 2021 உட்காந்து புலம்பி கிளம்பி எல்லாம் பேசி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம்னு சொல்லி கடைசியா ஓ பன்னீர்செல்வத்தை தான் எடப்பாடி சிஎம்னு சொல்ல வச்சதே பிஜேபி தான். இன்னமும் இந்த ஆளை பிறக்கும் போது எம்ஜிஆர் மாதிரி மூக்க துருவிட்டு வந்து இவர் வந்து நான் இட்டாலும் பாட்டி படி சிஎம் ஆன மாதிரியே பேசிட்டு இருப்பாரு இருந்தாலும். இல்ல இப்ப கார்த்திக், ஆனா நார்த்ல லீடர் சொல்லாம யார் சிஎம் ஃபேஸ்ன்னு சொல்லாம வின் பண்ண முடியும். நம்ம ஊர்ல அது ஆக்சுவலா கஷ்டம். சிஎம் ஃபேஸ் இல்லாம வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது வேண்டாம். இங்க நடக்காது கார்த்திக். அந்த மாதிரி நான் யோசிச்சேன். என்டிஏ லைசன்ஸ்ல வந்து ஒரு பேஜரா ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோ, அப்ப எப்படி இருக்கு? எனக்கு புரியலங்க. அங்க நடக்கலாம், இங்க நடக்கவே முடியாது. என்ன இப்ப அந்த 2021 சிஎம் தான் சொன்னோம் எடப்பாடியா, ஜெயிக்கல. அப்ப ஓரம் போய் தொலை, வேற யாரும் நிப்போம், நிக்க வைக்க முடியுமா? அதெல்லாம் இதெல்லாம் என்னங்க பேச்சு? 2014 2019 ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்க. 2 டைமுமே என்ன காங்கிரஸ் சீட் வாங்கினுச்சு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிக்காம 2024 எதுங்க
அதான் சொல்றேங்க, 2024 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. காங்கிரஸ் விட்டு இருந்துச்சா இல்லையா? சீட்டு அது ஏறிச்சா ராகுல் இல்லையா? சொன்னதுனால தான் தோத்து போனாங்கன்னு சொல்றேன் நானு. ராகுல் இல்லாம ஏங்க வேற சீட்டு சொல்லிருந்தா ஏறிச்சா விட்டே இருந்துச்சா? அதுதாங்க 14லயும் 19லயும் ராகுல் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னாங்க. சீட்டு குறைஞ்சது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே சொல்லாம சீட்டு இருந்துச்சா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? எனக்கு புரியல. எனக்கு நீங்க என்ன சும்மா எப்பயுமே அந்த கடந்த காலத்தையே பேசிக்கிட்டு தமிழ்நாட பத்தி இவ மட்டும் தமிழ்நாடு பேசுறேன் நானு. இப்படித்தான், மத்த தமிழ்நாடு ஸ்டேட் நான் இப்படித்தான், பார்த்ததில்ல. தமிழ்நாடு இப்படித்தானே, ஏன் இப்படித்தான் அப்படின்னா இல்லைங்க, போன எலெக்ஷன் அப்படிதான் ஓட்டு போட்டோம், இந்த எலெக்ஷன் அப்படிதான் போடுவோம். எனக்கு புரியல, நீங்க போன எலெக்ஷன் கணக்கே இந்த எலெக்ஷன் சரி எப்படி கொண்டு வந்து சரி வைக்கிறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே விடுங்க, இப்ப விஜய் கட்சியே தாவேக்காவே இருக்கு. இவரை வந்து விஜய் வந்து நான் இல்ல சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது அப்புறமா முடிவு பண்ணிப்போன்னு நின்னாருன்னா அவர் ஏங்க கட்சி தாவேக்கா போகட்டுமா? இல்லைங்க, தாவேக்கான்ற கட்சி கொள்கை அடிப்படையில் உருவாகல. ஓகேவா? விஜயோட கரெக்ட். பிம்பத்துல உருவானது, விஜய்க்காக ஓட்டு அப்படிதான் உருவானுச்சு. அந்த இடத்துல இங்க விஜய் சிஎம் கொள்கைக்கே ஓட்டு பண்றதுக்கு ஓட்டு கிடையாது போடுறாங்க. கார்த்தி. கொள்கை இங்க மீன்ஸ் கொள்கைக்கே ஓட்டு கொள்கை கிடையாது கிடையாதுங்க, இங்க. கொள்கையே கிடையாதுங்க, கட்சி அவ்வளவுதான். அந்த கட்சி தான் கொள்கை, அவ்வளவுதான். பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை நீங்க நினைச்சுக்கோங்க இல்லையா? அது எனிதிங். அந்த கொள்கை எனக்கு பிடிக்குது, அந்த கொள்கை மீன்ஸ் பிஜேபி எனக்கு பிடிக்குதுன்னா அந்த கொள்கையை பிடிக்குது. அந்த கொள்கை என்ன, அந்த கொள்கை என்னமோ நான் புரிஞ்சு வச்சுட்டேன். அது என்னத்தையோ நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கொள்கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன். ரெட்டலுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க நீங்க? சின்னத்துக்கு தானே ஓட்டு இல்ல போடுறீங்க. அப்புறம் என்ன? கரெக்ட். அது கரெக்ட் இல்ல நான் சொல்ல. ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டெல்லாம் இத்தனை காலமா ஆன்டி டிஎம்கே பிடிக்காதவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா போன இடம் அதெல்லாம் வந்து கிடையாதுங்க, அதெல்லாம் ஏடிஎம்கே. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் என்னன்னா, இது வந்து சும்மா 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 எல்லாருமே இந்த யூடியூப்லாம் பேசி 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 அது ஒருத்தரும் ஒரு 2014 வரைக்கும் நான் சொல்றது. அதெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் கேள்வியே படாதது அப்படி கிடையாதுங்கிறேன். அப்படி ஆன்டி டிஎம்கே வந்து விக்ரவாண்டியிலயோ இல்ல ஈரோட்லயோ ஒர்க் ஆயிருக்கா? எப்படி வந்து அதான் அதிமுக சொல்றேன். ஓட்டு போட்டானா? 2014 வரைக்கும் நான் 16 வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இல்லங்கிறேன். ஜெயலலிதா பீரியட் அப்புறம் அதுக்கு லோக்கல்ல இல்லங்கிறேன் நானு. லோக்கல்ல ஒருத்தர் இருப்பாங்க, அவன் வந்து போஸ்ட் ஓட்டுவான். ஓகேவா? இன்னொரு போஸ்ட் ஓட்டும் போது சண்டை போடுவான், கிளிப்பான், ரவுடிசம் பண்ணுவான். அந்த ஏரியால அவன் டானா இருப்பான், இல்ல அந்த ஏரியால அவனுக்கு செல்வாக்கா இருக்கும். அவன் வந்து 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனை அண்ணன் சொல்லி 10 பேர் பிரிவான். அவன் கூட அவன் ஒரு கட்சியில இருப்பான், அது திமுக எதிர் ஏடிஎம்கேவா இருக்கும். அவன் எதுக்காக இருப்பான்னா பவர் பாலிடிக்ஸ்குள்ள இருப்பான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெஞ்ச் தான் அவனுக்கு சுத்தி ஒரு 100 ஓட்டு 1000 ஓட்டு இருக்கும், 5000 ஓட்டு இருக்கும், 10,000 ஓட்டு இருக்கும். இவனை சுத்தி ஒன்று இருக்கும். இப்படியான பாலிடிக்ஸ் மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ஏன் திமுக அதிமுக திரும்ப திரும்ப வருதுன்னா, அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க. 5 வருஷம் இருப்பாங்க, 5 வருஷம் அவங்க இருப்பாங்க அப்படின்றதுனால, சரி ஓகே, இந்த 5 வருஷம் நம்ம இல்லைன்னா இந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துடும், நம்ம தான் அந்த ஏரியால டான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு 5000 10,000 ஓட்டை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி வச்சுட்டே இருப்பான். ஒரு லோக்கல்லையும் ஒரு மினிஸ்டர் கேண்டிடேட் எப்படி மாவட்ட செயலாளர் எப்படி வச்சிருக்கானுங்க. ஆளாளுக்கு 1,00,000 ஓட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுட்டே இருக்காங்கல்ல. எப்படி திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்துடும், அதை சஸ்டெயின் பண்ணிடலாம். காசு செலவு பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, கிரிக்கெட் மேட்சுக்கு போவாங்க, திருவிழாக்கு போவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க, காசு அள்ளி அரைப்பானுங்க, ஒரு பிரச்சனை வந்தா தீர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே இருக்கும். எப்படி திரும்ப நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்னு நினைச்சா மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா எவனும் பண்ண மாட்டான். திமுக தான். ஓகே, அதிமுக திரும்ப வராதுன்ற முடிவு பண்ணுச்சுன்னா எல்லாரும் இல்ல இந்த டைம் நம்ம ஜெயிக்க மாட்டோம், இருக்கிற காசை அப்படியே சேஃப்டி பண்ணிட்டு காலம் ஃபுல்லாக லைஃப் லாங் வாழ்ந்துருவோம், காசு எடுக்க வேணாம் வெளில அப்படின்ற முடிவு எடுத்துட்டோன்னா மொத்தமாக இந்த சீட்டுக்கட்டு சரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து சும்மா வந்து அதிமுக இல்லைன்னா ஓட்டு போட்டு திமுக தான் போடுவாங்க, திமுக எல்லாம் அதிமுக போடுவாங்க, அப்படிலாம் யாரும் போடுறதில்ல. பட் ஆனா கார்த்தி ஃபேக்சுவலா பேசுறது இப்ப வந்து தனியா நிக்கிறது யாருக்கு ரொம்ப பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தி டீம் தனியா நிக்கிறது யாருக்கு பலமோ இல்லையா, உன் கூட நிக்கிறது எங்களுக்கு பலம் இல்லை, அவ்வளவுதான். இன்னொன்னு ராபின்சன், ஏன் காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட மாட்டேங்கிறாங்க தெரியுமா? கார்த்தி சொன்னாரு பாருங்க. இது புரியுதா உனக்கு? இது உனக்கு வெஸ்ட் புரியுதா பெங்காலே உனக்கு? பெஸ்ட் எக்ஸாம்பிள். விஜய் போய் எங்க நிக்கிறது, கூட நிக்க அவரு கூட நிக்காம இவரு கூட நிற்கும். விஜய் தண்ணி நிக்கிறது அவருக்கு பலமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அடுத்தது. உனக்கே வந்து பலம் சேர்க்கணும் விஜய், அது கிடையாது. நான் இண்டிவிஜுவலா ஒரு விஷயம் வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு பலம் இருக்கு, நான் ஏன் வந்து உனக்கு முட்டு கொடுக்கணும்? தேவையில்லை, அவ்வளவுதான். உங்க பிரச்சனை என்டிஏ அலைன்ஸோட கூட்டணி இல்லாம இபிஎஸ் தூக்கிட்டு இபிஎஸ் அக்செப்ட் பண்றாருப்பா.
இபிஎஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போற, பரவாயில்ல நீ 2 வருஷம் இது நான் 2 வருஷம் அப்படி அக்செப்ட் பண்ண, இல்ல வேற ஒரு ஓகே சென்சோசியம் வராரு. ஓகே ஏங்க ஏங்க ஓகே அப்படி 66 என்ன எம்எல்ஏ இல்ல 66 ஏடிஎம்கே என்ன எம்எல்ஏ வேணா வச்சுக்கிட்டு நடக்கலாம். 66 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீ 2 வருஷம் நான் 2 வருஷம் எவனா ஒத்து போனாங்க? 10 எம்எல்ஏ கூட இல்லாம இருந்துட்டு திடீர்னு திமுக ஆட்சியே பிடிக்குது. 66 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கவர் வந்து விட்டுட்டு விஜய் சிஎம்னு சொல்லிட்டாங்க அப்போ வருவாரு. சென்னைக்கு என்ன 66 எம்எல்ஏ ஆனா வச்சிருக்காரு, கார்த்தி இன்னும் இன்னொரு ஜெயிச்ச 50 எம்எல்ஏ தானே அண்ணா இருக்காங்க. அண்ணா தேமுதிகவோட இன்னொரு ஜெயிச்சவங்களுக்கு பிஜேபி எம்பி தனியா நிக்க தராம வேண்டியதானே? இல்ல காயப்படுறாங்க தம்பி, இன்னொரு இபிஎஸ். திமுக தனியா நிக்க 66 வேண்டியதானே? இப்படி இப்படிப்பட்ட நம்ம 66 கேட்க தானே முடியும். நம்ம இல்ல ஃபேக்டா இல்ல அவர் தம்பி, அவர் பவரை வேணாம் வந்து இல்ல தம்பி, நிரூபிச்சாதான் 66 பண்ண இல்ல முடியும். இல்ல 66 இல்ல எம்எல்ஏ மாறா வச்சவர் இன்னொரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சிட வேண்டியதானே. ஏடிஎம்கே எப்படின்னா அவரையே வந்து எல்லாத்திட்டையும் கூட்டணி கூட்டணி கெஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. 66 எம்எல்ஏ ஜெயிச்சவர் இன்னொரு 50 கூட்டணி எம்எல்ஏ ஜெயிச்சிட ஒர்க் வேண்டியதானே. ஆகுறது, கூட்டணிக்கு வந்தாக்கா கூட்டணி கட்சிக்கும் லாபம், இவங்களுக்கும் லாபம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி கூட்டா அவர் வீக்கா? அப்படி எனக்கு கிடையாது. என்ன நீங்க லாபம் இப்ப அது சொல்லு, எனக்கு என்ன லாபம் ஏன் சொல்லு என்ன சொல்லு, உங்களுக்கு என்ன என்ன லாபம்? லாபம்? டிவிக்கும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துச்சுனாக்கா பிஜேபி உள்ள விட மாட்டாங்க. அதனால நீங்க பேசுறீங்க. ராபின்சன் வந்து சேரணும்னு ஏன் பேசுறாருன்னு தெரியல. சேர்ந்தா டிஎம்கேக்கு தான் ஆபத்து. நான் என்ன இங்க பாருங்க, தனியா இருந்தா டிஎம்கே லாபம், பிஜேபி என்டிஏக்கு லாபம். மாறா அவனுக்கு புரிய பிஜேபி மாட்டேங்குது. ஆமா, அவனுக்கு தனியா பிஜேபி இருந்தா என்டிகேக்கு தனியா லாபம் இருந்தா தான். என்டிஏக்கு லாபம் தான். என்டிஏ புரியுதா? எல்லாருக்கும் லாபம் தான். இது அவங்க யோசிச்சு பாரு. இப்படி ஜெயிச்ச ஏடிஎம்கே தேமுதிக கூட ஜெயிச்சாங்க. இன்னும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு எம்பி சீட்டு கிடைக்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்படி கிடைக்கும்? அதே இழுபறி பண்ணிட்டு இருக்காரு இவங்க ஜெயிக்காம. இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் ஒன்று கேட்டுறேன். இப்போ வந்து மியூச்சுவலா வந்து அவங்க ஏதாவது பண்ற சான்ஸ் இருக்கா ப்ரோ? இன்டைரக்டா கூட்டணி, அதாவது டம்மி கேண்டிடேட் போட்டு நிறைய பேர் பண்றாங்க இல்லையா? நம்மளுக்கே தெரியும், இவங்க ஜெயிக்கணும்னா வந்து குஷ்பு டிவிக்கு போட்டாங்க. சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கூட பண்ணலாம்ல, விஜய் எடப்பாடி கூட சேர்ந்து கூட பண்ணலாம். ஏன்னா சவுக்கு என்ன சொல்றாருன்னா 65,000 பூத் ஏஜென்ட் போடுற அளவுக்கு விஜய்க்கு ஸ்டஃப் இருக்கா, இவ்வளவு இதா அவங்க பேசுறீங்க. கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய அவங்க கேட்கிறேன். வந்து எலெக்ஷன் நின்றுட்டு வந்திருக்காங்க. நின்னாம எப்படிங்க ப்ரூவன் பண்ணாத எப்படிங்க நீங்க வந்து நான் பிளைண்டா பிலீவ் பண்ணீங்க? ஏடிஎம்கே தான் இபிஎஸ் பிலீவ் பண்றாங்கன்னா அதுதான் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி இருக்குல்ல ப்ரோ, அந்த ஏடிஎம்கே இருக்குல்ல ப்ரோ, அதை விஜய் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஏடிஎம்கேக்கு ஒரு கூட்டணி டைரக்டா வந்து இன்டைரக்டா ஏங்க லெஜெண்ட் ஒரு நிமிஷம் இருங்க. சவுக்கு சங்கர் ஒரு புரோக்கர், அவன் எடப்பாடிக்கு புரோக்கர், ஓகேவா? விஜய்க்கு வந்து 65,000 பூத்துல வந்து ஏஜென்ட் போறதுக்கு ஆள் இல்லை. அவர் போட்டு கத்துக்குவாரு, இல்ல அடுத்த எலெக்ஷன் போடுவாரு, இல்ல சினிமாவுக்கு போவாரு, இல்ல 2031 போட்டுக்குவாரு, 2034. நீ யாரா வந்து கேட்கறதுக்கு? நீ எடப்பாடி போய் பூத் வச்சுட்டு போட சொல்ற, பூத்துல ஓட்ட போகணும்னு சொல்ற. எப்ப பார்த்தாலும் வந்து நீ தனியா நின்னா அவ்வளவுதான். அதெல்லாம் எங்க அதெல்லாம் அவன் கட்சி நடத்துறான், அவனுக்கு தெரியாத? அவன் பிரச்சனை அவன் பாத்துக்குவான். நீ அவனுக்கு என்ன அட்வைஸ் போடுற எனக்கு புரியல. எனக்கு ஏடிஎம்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து விஜயோட கட்சியில வந்து பூத்தி வச்சுட்டு வேலை பார்த்து பொது சேவை செஞ்சிருவீங்களா விஜய்க்கு? என்ன புரியல எனக்கு. என்ன நீ நீ கூட்டணி வரனா கூட்டணி பேசுவா. 111 111 குடி. இப்ப மாறா வந்து பூஜை யாரு சிஎம்னு சொல்லுவான்? என்ன கேட்டா இல்ல, விஜயே வந்து இபிஎஸ் தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சைடே சொல்லிட்டு இருந்தாங்க. எடப்பாடியை சொல்லுவாரு, டெபுட்டி சிஎம் வந்து விஜய சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. இபிஎஸ் ஒரு ஆளு, அந்த ஆளை வந்து சிஎம் அவருக்கு கீழே தாங்க நீங்க நின்னுட்டு அவரை சிஎம் கேண்டிடேட்டா நீங்க ஜாயின் பண்ணி நின்று இருந்தீங்க. என்னன்னா இது நடந்ததே அப்படியே மாத்தி சொல்றீங்க. அண்ணாமலை வந்து அவருக்கு ஓட்டு கேட்டீங்கல்ல நீங்க 2021. ஆமா, என்ன பண்றது? அப்ப அவர் கட்சி தலைவர். அப்புறம் என்ன நீங்க அவர் ஒரு ஆளானா அவருக்கு கீழே தான் ஓட்டே கேட்டீங்க. என்ன நீங்க சும்மா பேசலாமா? யோ அவர் ஆளாதான் இப்ப கேக்குறோம், இப்பதானே கேக்குறோம், நேரா தானே கேக்குறோம். அதானே அப்படி கேட்டுட்டுதான் நீங்க இப்ப தனியா நின்று நாங்க வந்து இந்த இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இடத்துல நீங்க இப்ப தோத்துட்டு தான் நின்று இருக்கீங்க. நீங்க ஒரு நான் 30% வாங்குவேன்னு சொன்னாரு, 18% வாங்கினீங்க பாமகவெல்லாம் கூட்டணி வச்சுட்டு. சரி ஓகே, என்ன இருக்கு அப்போ அதுக்காக இப்ப அண்ணாமலை ஒரு ஆளா அப்படின்னு நீங்க அவருக்கு கீழேயே அவரையே வந்து சிஎம் கேண்டிடேட்டா நீங்க ஏற்கனவே வந்து இது பண்ணிட்டீங்க. அப்புறம் அவர் ஒரு ஆளானா என்ன? ஏற்கனவே பண்ணிட்டேன்னு புரியல எனக்கு. சாகர் வரைக்கும் பட்டுமா? சாகர் வரைக்கும் எடப்பாடி தான் சிஎம்னு உட்காந்துக்கிட்டுமா?
எனக்கு புரியல. எனக்கு அவரே சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் அப்படின்னா சொன்னா நீங்க முடிஞ்சு இப்போ போச்சு. ஒருவேளை அதுல இருக்கு 2026 பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சா இபிஎஸ் வந்து சிஎம் இல்ல அண்ணாமலை தான் சிஎம்னு சொல்லி தான் கேட்பீங்களா இபிஎஸ் ஓட்டு? இல்ல இதுதான் இபிஎஸ் சிஎம். வேலுமணி ஏங்க இருக்காரு, செங்கோட்டை இருக்காரு, எவ்வளவு பேர் இபிஎஸ் இருக்கிறாங்க. சிஎம், அவங்க வச்சு மூவ் பண்ணிட்டு போயிடும். இபிஎஸ் சிஎம்னு மாணவன்ல பிஜேபி காரன் அவனை சொல்ல மாட்டான், மோடி சொல்ல மாட்டாரு. அப்படியா? சரி கார்த்திக் ப்ரோ, இபிஎஸ் டம்மி ஒத்துக்கிறேன். இப்போ வந்து வேலுமணி, தங்கமணி நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்க தொகுதியில வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு ஃபேக்டரை ப்ளே பண்ணும்ல. ஸோ இது எல்லாமே வச்சு தானே அவர் வந்து டிசைட் பண்ண முடியும் அவர் எவ்வளவு சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலி இபிஎஸ் ரொம்ப பிரச்சனையில இருக்காரு கட்சி, எல்லா சைட்லயுமே இஷ்யூ இருக்கு அவருக்கு. எல்லாருமே அவருக்கு இதாதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை அவர் பார்த்துக்கிட்டே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவருக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அவர் சிஎம் ஆக்கணும்னு ஏன் அந்த சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு விஜய் வந்து கட்சி மகா ஆரம்பிச்சு சிவராத்திரியில வந்து வேலுமணி அவர் வந்து உட்கார்ந்துருந்தாரு ப்ரோ, அது ஃபேக்டரா பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ஃபேக்டர் இல்லையா? ஐயோ அதெல்லாம் ஒரு ஃபேக்டர் இல்லையா? ஐயோ என்ன நீங்க ஒரு கட்சி அவர் வந்து திமுக அதுக்கு என்ன சொல்லுவ நீ? ஐயோ யார் வேணாலும் யாரு இங்க வேணாலும் போய், எனக்கு புரியல. எனக்கு திமுக ஒரு கட்சி வச்சிருக்கு, அதிமுக ஒரு கட்சி இருக்கு, பிஜேபின்னு ஒரு கட்சி வச்சிருக்கு. ஓகே எலெக்ஷன் நிக்க போறீங்க அதானே, அது உருட்டு சும்மா நீ சரியா நான் சரியா யாருமே கூப்பிடலையே, யாருமே கேட்கலையே. அப்புறம் என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே உட்காந்துருக்கீங்க கூட்டணி கூட்டணின்னு. விஜய் தண்ணி நிக்கிறேன்னு சொல்றாரு, ஓகே நிக்கட்டும், உன் இஷ்டம் என்ன. அண்ணாமலை தண்ணி நிக்கிறன்றாரு, நீ ஏன்டா கதறிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? இந்த எடப்பாடின்ற ஒரு தற்கூரி வந்து எப்ப பார்த்தாலும் இல்ல அப்படியா இருக்கணும் சவுக்கு சங்கர் விட்டுட்டு விஜய் தண்ணி என்ன கூப்புதான், தண்ணி என்ன ஜெயிக்க முடியாது, பூத்து ஏஜென்ட் போட முடியாது. அவன் பூத்து ஏஜென்ட் போடுறனால இது போடுறான். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணிட்டு போறான், உனக்கு நீயே கதறிட்டு இருக்க. ஏன் கதற? அண்ணாமலை தான் தண்ணி நிப்பேன்னு சொல்றாரு. இப்ப தனியா நிப்பனா 24 கிடையாது, 22லயே அவரு லோக்கல் படை எலெக்ஷனா நின்னாரு பிஜேபியில. 21க்கு அப்புறமே கூட்டணி கிடையாது, பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணியே கிடையாது. அண்ணாமலை வந்ததுல இருந்து நின்றுட்டு இருக்காரு, தலைவர் ஆனதுல இருந்து. நீ ஏன் சும்மா எடப்பாடி வந்து முட்டு கொடுத்து அந்த அவனை ஒரு ஆளுன்னு அவனை வந்து சிஎம் பேர் சொல்லு. அவன் என்ன தகுதி இருக்கு சிஎம் ஆகிறதுக்கு? முதல்ல தமிழ்நாட்டுக்கு திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஜாயின் பண்ணி ஆகணும். அந்த கான்செப்டே தேவையில்லையா? அப்படி ஒரு மானக்கிட்ட கான்செப்ட்லாம் தேவையில்லையா? பயா நீ சொல்ற பார்த்தா காரணமே இபிஎஸோட இறங்கி பிஜேபி போவாது, அது மாதிரி தானே. இபிஎஸ் சிஎம்னு சொல்லி பிஜேபி சொன்னிச்சுன்னா பிஜேபி போவாது. அசிங்கமா திட்டுற முதல் ஆள் நான் தான். இபிஎஸ் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி சிஎம்னு சொல்லி அண்ணாமலை சொன்னா அண்ணாமலைக்கே திட்டுதான் அவ்வளவு. இப்ப சொல்லிடுறேன். ஜி சொன்னாரு, ஜி திட்டிட்டு. ஆமா எல்லாம் சொல்லிட்டேனே. யாரா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி பிஜேபியில இருக்காங்க யாரு சொன்னாலும் அடுத்த வார்த்தை கெட்ட வார்த்தை தான் வரும் வாயில. என்ன கார்த்தினா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்துடுச்சா இது மாதிரி? எனக்கு புரியலங்க, எதுக்காக எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கணும் எனக்கு புரியல. 2024 உனக்கு மோடி பிஎம் வேணான்னு சொல்லி போயிட்டேன். 2026ல உன்னை சிஎம் ஆக்கி ஒரு 15 எம்எல்ஏ வந்து அந்த 15 எம்எல்ஏ வச்சு நாக்கு வலிக்கிறதுக்கா 15 பேர்த்தோட எம்எல்ஏ கணக்காக ஒரு ஒரு பிஎம் 3 எலெக்ஷன் ஜெயிச்சு 30 வருஷமா இங்க அரசியல்ல ஆளுமையா இருக்க ஒரு பிஎம் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு கட்சி நடத்துவீங்களா? இதுக்கு நீங்க வந்து வேற ஏதாவது வாழ பார்க்கலாம். சும்மா என்னையா அது? அதெல்லாம் தப்பு. சுயமரியாதை நீங்க பேசுறீங்களா, அதெல்லாம் இருக்கும்ல. எடப்பாடி பழனிசாமி முதல்ல வந்து சொல்லிட்டு ஒரு கட்சி வர நடத்த முடியுமா? அதெல்லாம் பண்றதுக்கு இங்க அந்த அது வேற வேலை பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணா வந்து அண்ணாமலை ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்குது அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. அது ஏத்துக்கவும் முடியாது. பிஜேபி இங்க 0.0க்கு வரட்டுங்க, 1% ஓட்டுவாங்கடா, அது பிரச்சனையே கிடையாது. நான் வந்து கடைசி வரைக்கும் பேசுவேன், பிஜேபிக்காக பேசுவேன், அண்ணாமலைக்காக பேசுவேன், மோடிக்காக பேசுவேன். நீ என்னைக்கு வந்து எடப்பாடி கிட்ட சால்றாயோ அவனை முதல்ல வந்து சொல்றியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ ஒரு ஆளே கிடையாது, நான் முடிவு பண்ணிடுவேன். அதை செய்யவே மாட்டாங்க, எடப்பாடி செய்ய மாட்டார், அண்ணாமலையும் ஒத்துக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் சொல்றேன்.
இல்ல அப்படிதானே சந்திரபாபு நாயுடு கூட நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இப்ப சந்திரபாபு எடப்பாடி நாயுடு உங்க செய்ய கூட மாட்டார்னு சொல்ல இழுத்துட்டீங்கல்ல. முடியாது, எடப்பாடி செய்வான்னு சந்திரபாபு செய்வார். நாயுடு எங்களை வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருயா. அது இப்பண்ணே நான் வந்து 19ல கேக்குறேன். இப்பதானே 24ல தானே அவர் வந்து உங்க கூட்டணிக்கு வந்தாரு. 19ல அவர் வரல, ஆனா தோத்துட்டாரு, வரல, அது வேற விஷயம். அவரு தோத்து போயிட்டாரு. 19ல அதுக்கப்புறம் அந்த வரலன்னு போனா 24 தோத்துட்டாரு. அந்த நாங்க 24 அப்புறம் என்ன? எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமே உங்களுக்கும் அவங்களுக்கும் போர்க்காலமா தானே இருந்தது. அண்ணாமலை எல்லாம் வந்து அவர் பொண்ணு வச்சு கேட்டுட்டு இருந்தாங்களே, ஏன் நார்த்ல இருந்து அப்படி பண்ணீங்க. எதனால பவன் கல்யாணுக்கு இவ்வளவு மரியாதை மோடிக்கிட்டு அப்படின்னா, அந்த அலைன்ஸை உருவாக்குனதே பவன் கல்யாண் தான். பவன் கல்யாணம் இன்னைக்கு மோடி பார்த்தாவும் 10 பேர் நிற்கும் போது இடத்துல கூட மோடி நடந்து வந்து பவன் கல்யாணம் பார்த்தா ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டிட்டு வந்து மோடி கிட்ட, யோ நீ தோத்து போயிருவிய, வேணாம் நீ மோடிட்ட வந்து சேர்ந்துக்கலாம் வாங்க, இதுதாங்க நமக்கு பெனிஃபிட். இல்லைன்னா ஜெகன் போய் மோடிட்டு சேர்ந்துட்டா ஜெகன் ஜெயிச்சிருவார் திரும்ப. இன்னொரு டைம் ஜெகன் ஜெயிச்சிட்டா நம்ம கட்சியே அழிஞ்சு போயிடும், டிடிபியும் அழிஞ்சிரும், நானும் அழிஞ்சிருவேன். ஜெகனும் மோடியும் சேர்ந்துட்டாங்கன்னா காலி ஆயிடும் கதைன்னு சொல்லி இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணதே பவன் கல்யாண் தான். சந்திரபாபு நாயுடு வரலன்னா ஜெகன் வந்திருப்பாரு மோடியோட, சரியா, ஆந்திரால. அது பிரச்சனையே கிடையாது மோடிக்கு. ஆனா அதை பண்ணது பவன் கல்யாண். அந்த பவன் கல்யாணுக்கு இன்னைக்கு வரைக்கும் மோடி மரியாதை கொடுக்குறாரு. அப்புறம் என்ன? இல்ல இன்னொன்னு, பவன் வெறும் சந்திரபாபு நாயுடு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு கிடையாது. சந்திரபாபு நாயுடு அவர் அங்க ஒரு பெரிய லீடர், அவர் ஒரு ஆமா அது வேணா கரெக்ட். ஐபிஎஸ்லாம் சும்மா அதெல்லாம் அப்புறம் கம்பேரே பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஓகே, எல்லாரும் தனியா நின்னா என்டிகேவுக்கும் லாபம் தான். பயங்கர ஜெயிக்கிறது 5 கட்சி நிக்குது, 4 கட்சி நிக்கிறானு, ஒரு கட்சி தான் ஜெயிக்கும், மிச்சம் 3 பேர் தோத்துருவான். அதுக்கு 3 பேர் தோக்கறவன் வந்து ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிடறதா? எனக்கு புரியல. எனக்கு என்ன வேணாலும் செஞ்சால எப்படி வேணாலும் செஞ்சிடலாமா? ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில எவன் காலிலும் வந்துடலாமா? எவன் டானும் கூட்டி வச்சுக்கலாமா? என்னையா பொழப்புது? அப்படி பண்ண முடியாதையா? முதல்ல ஃபர்ஸ்ட் எப்படியா கேட்டரஸ் ஒத்துக்குவான்? ஒரு தொண்டை எப்படியா ஒத்துக்குவான்? எடப்பாடி பழனிசாமி எப்படியா நான் வந்து சிஎம் ஏத்துக்குவேன்? எப்படி ஒரு பிஜேபி காரன் எடப்பாடி பழனிசாமிய சிஎம் கேண்டிடேட்டா வச்சு ஓட்டு போடுவான்? ஒரு விஜய் ஃபேன், ஒரு டிவிகே காரன் எப்படி ஓட்டு போடுவான்? எடப்பாடி பழனிசாமி சிஎம், டிவிகே காரன் எப்படி ஓட்டு போடுவான்? அவங்களுக்கு அவங்க படம் ரிலீஸுக்கே போய் எடப்பாடி அவர் பாப்பாரு, அவரு ஏன் கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, எவன் ஓட்டு போடுவான்? முதல்ல கார்த்தி ஒரு கொஸ்டின், இப்போ பிஜேபி வந்து டிவிகேவோட வந்து கூட்டணி வச்சு விஜய் தான் சிஎம்னு சொன்னா பிஜேபி காரன் ஓட்டு போடுவானா? அதெல்லாம் போடுவாங்க. ஆனா விஜய் வரமாட்டாரு இருக்கு. ஆனா பட் நான் சொல்றேன் கேளுங்க, அது வந்து விஜய் வரமாட்டாருங்க. விஜய்க்கு தான், விஜய் வந்து ரொம்ப பெரிய அறிவாளி, வரமாட்டாரு. அதனால ஏன்னா அவர் வந்து எப்படியாவது இந்த முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு 4 ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த 4 ஓட்டும் ஒரு பாய் வந்து 4 அமுக்கம்ல பூத்துல மிஷின்ல ஒரு பாய் 4 அமுக்கம் அமுக்கிறதையும் கிறிஸ்டின் 4 அமுக்கிறதையும் 4 ஓட்டு, அந்த 4 ஓட்டு டார்கெட் பண்ணி உட்காந்துருக்காரு அவரு. அதனால அவர் வர மாட்டாரு, அது பிரச்சனை இல்லை. உண்மையில அவர் வந்தாருன்னா அவருக்கு முன்னேறி தான். அண்ணாமலை பிஜேபி பிரசிடென்ட், ஓகேவா, சிஎம் கேண்டிடேட்டை அவங்க முடிவு பண்ணுவாங்க, அது பிரச்சனையே கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, 2021 பண்ணியிருக்காங்க, 2016 பண்ணியிருக்காங்க, 2011 பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொரு ஸ்டேட், மற்ற ஸ்டேட்லையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றேன், மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள், இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயே சிஎம் கேண்டிடேட் அவங்க சொல்லலை. ஃபட்னாவிஸ் இத்தனைக்கும் அவர் 2 எலெக்ஷன்ல தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்க வச்சவர். அடுத்த பிஎம் கேண்டிடேட் ஃபட்னாவிஸ் தான் மோடிக்கு பிறகு, சரியா? அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் அங்க வச்சுக்கிட்டு கூட ஜெயிச்சதுக்கு அப்புறமும் 10 நாள் கழிச்சு தான் அவன் அந்த காலையை எடுத்தாங்க. யார? ஏக்நாத் ஷிண்டேவை காம்ப்ரமைஸ் பண்ணி அவர்கிட்ட பேசி, இல்லைங்க நாங்கள் இவ்வளோ மெஜாரிட்டியில் இருக்கோம், இருந்தாலும் ஒத்துக்கோங்கன்னு சொல்லி அவர் 10 நாள் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிஎம் கேண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாதுங்க. அது அந்த அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதாவது விஜய் வந்து அப்படிலாம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. விஜய்லாம் ஒரு அடிஷனல் வேல்யூ தான், அதை அவங்க ஏற்றுப்பாங்க. பட் இன்னும் விஜய்க்கு அது புரியாதுங்க. அவர் வந்து அவர் அந்த பிஜேபி பக்கம் வரமாட்டாரு அவரு. இல்ல 2029 இது வேணும் நடக்கும், இது 2026 அப்புறம்.
2026 அப்புறம் 2029க்கு பிஜேபிக்கு யாருமே தேவைப்படாதுங்க. அது இண்டிவிஜுவலாவே போயிடும். இன்னொன்னு விஜய் வந்து என்ன எதிர்பார்க்கறாருன்னா, எப்படியாவது எப்போவாதாவது காங்கிரஸ் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறாரு. புரியுதுங்களா? சோ அதனால வந்து பிஜேபிக்கு வர்றது சந்தேகம் தான். காங்கிரஸுக்கு என்ன வேல்யூ தமிழ்நாட்டுல இருக்குன்னு காங்கிரஸ் விஜய் எதிர்பார்க்கறாரு? தெரிய மாட்டேங்குதுங்க அவருக்கு. என்னங்க அது வேல்யூ? இல்ல வேல்யூ அதான் நானு இல்ல ஆக்சுவலி என்னன்னா அதை டிபெண்ட் பண்ணோம்னா அந்த முஸ்லிம்ஸ் ஓட்ஸ் வந்துரும் டிபெண்ட் பண்றாரு. பாய் பிரியாணி தான் வந்து டேஸ்ட். ஒரு சிலர் இருப்பானுங்கல்ல, பாய் பிரியாணி தான் டேஸ்டா இருக்குன்னு போய் வந்து பாய்ங்க கடையில பிரியாணி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பைத்தியம் இது. என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு பைத்தியம் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாய்ங்க தாங்க நல்லா பிரியாணி கட்டுவாங்கன்னு பேசுற மாதிரி பாய்ங்க ஓட்டு தான் வேணும், கிறிஸ்டின்ஸ் ஓட்டு தான் வேணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நம்ம என்ன பேச முடியாதுன்ட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அவருக்கு உண்மையிலே வந்து பெஸ்ட் அலைன்ஸ் அதுதான். சிஎம் கேரக்டர் சொல்லுவாங்க அவரை. பட் அவர் அதுக்கு போக மாட்டேன்றாரு. அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு இன்றைய அரசுன்னு பேசிக்கிட்டு பெரிய தூக்கிட்டு வந்து அந்த ஆளுக்கு ஓட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. கிழவனுக்கு அந்த கிழவனை தூக்கிட்டு வந்து இல்லண்ணா காங்கிரஸும் விசிகா ரெண்டுமே வந்து ஓட் பர்சன்டேஜோ அந்த மாதிரி ஒரு இதுல பெருசா எதுவும் பண்ணல. திமுக கூட நிக்கிறனாலதான் அதுல வேல்யூவே அவங்களுக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்த அவரு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு இவரு விஜய். அப்படி கிடையாது. அது வந்து என்னன்னா அந்த மாதிரி ஓட் பேங்க் கிடையாது. அவங்க மைனாரிட்டி ஓட்டு ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகும். அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆறதோ அது அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாரு. யாரையோ இல்ல அதுவே வந்து நீங்க திமுக கூட நின்னாதான் அது ஒர்க்கே ஆகும். நீங்க விசிகாவையும் காங்கிரஸையும் வேற எங்கேயாவது போய் நின்னா அது ஒர்க்கே ஆகாது. அந்த இது டோட்டல் கொலாப்ஸ் தான் ஆகும். அவங்க திமுக கூட நின்னாதான் ஓட்டு போட்டான்னு போடலான்னு அப்படின்னு வந்தீங்க. எல்லா ஸ்டேட்லயும் மாறிடுச்சு. சும்மா மைனாரிட்டி ஓட்டுறாலதான் இங்க நாடே மாறுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் 2021 4% இவனுக்கு வந்து 18% இருக்கானுங்கல்ல மைனாரிட்டி. 12 ஒரு 6 18 சொல்றானுங்கல்ல, 12 15 ஏதோ ஒன்று சம்திங் இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து 15% வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கணும் இல்லையா? இல்லையா டிஎம்கே 10 வருஷம் ஏடிஎம்கேட ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் பிஜேபிக்கும் ஏடிஎம்கே உள்ள நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கா என்ன? சும்மா 4% தான் ஓட்டு வருது அப்படின்னா என்ன? இப்போ எல்லா மைனாரிட்டியும் இப்போ எல்லா கிறிஸ்டியனும் எல்லா முஸ்லீமும் ராபின்சன் மாதிரி பைத்தியக்காரனா இருப்பான் கொத்தடிமையா? இல்ல கார்த்தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்னன்னா இப்போ தனி மனித உடனே வந்து எல்லாருமே வந்து இந்த என்டிகே தாவேக்கா கூட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீ? ராவி ஏயா அவரு ஒண்ணு அடிச்சாக்கா பதிலுக்கு அவரு மாற்ற மொழியினர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ப்ரோ. என்டிகே கூட போகாத காரணம் அதுதான். இல்ல தம்பி இதெல்லாம் பேசினா அப்ப பெரியார வந்து கும்பிடுற பெரிய சாமி கூட ஓட்டு போட மாட்டாங்க. யாருக்கு ஆன்டி ஓட்ஸ் யாருக்கு இல்ல சொல்லு? பெரியாருக்கு இல்லையா? காமராஜருக்கு இல்லையா? அம்பேத்கருக்கு இல்லையா? பெரியாருக்கு இல்லங்க. யாருக்கு இல்ல சொல்லு? ஆன்டி ஓட்ஸ் நான் சொல்றது ஆன்டி ஓட்டு. இவர் ஆதரிச்சா நான் ஓட்டு போட மாட்டேன்னு எவ்வளவு பேர் இருக்காங்களா? அம்பேத்கருக்கு இருக்கு, அப்புறம் என்ன பெரியாருக்கு இருக்கு? இல்லன்னு சொல்லுவேன் நீ? பெரியாருக்கு ஓட்டு தானே இல்ல, அதெல்லாம் நிறைய ஆன்டி ஓட்டு இருக்குல்ல. ஆன்டி ஓட்டு இருக்கு, அம்பேத்கருக்கு இருக்கு, அம்பேத்கருக்கு இருக்கு. முத்துராமலிங்க தேவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதையா சொல்றேன், எல்லாருக்குமே ஆன்டி ஓட்டு இருக்கு. அப்புறம் என்ன? நெகட்டிவ் ஓட்டு பாசிட்டிவ் ஓட்டு எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் ஓட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கா செய்யும். அது விட்டு இவ்வளோ சீமான் வந்து கூப்பிட்டா தெலுங்குக்கார ஓட்டு போட மாட்டான். ஓகே, விஜய் நின்னா அஜித் பண்ண ஓட்டு போட மாட்டான். விஜய் அரசுக்கு வர்றாரு. இது இப்படி கிடையாது இல்லையா? இப்படி பேசிட்டு இருக்க முடியாதுல்ல எல்லாரையும். சூரிய ஃபேன்ஸை ஓட்டு போட மாட்டான், நம்ம இப்படி அரசு போட மாட்டோம், இப்படியே பேசிட்டு இருக்கிறதா? இப்படி பேசிட்டு இருக்கிறது தானே? இப்படி பேச முடியுமா? எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஓட்டு. நெகட்டிவ் ஓட்டு யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை நெகட்டிவ் ஓட்டு இங்க சொல்லு? எக்ஸாக்ட்லி. இன்னொரு பாயிண்ட், இப்போ வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசிட்டு இருந்தனால அந்த பாயிண்ட் சொல்லலாம்னு நினைச்சேன் நானு. இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2016ல 40-45 நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல 30% இருக்காங்க மைனாரிட்டி. அங்கேயே அவங்க பொழப்பு கிழிஞ்சிட்டு இருக்கு. அங்கேயே பிஜேபி ஓட்டு வருது. அது விட்டுரு. காஷ்மீர்ல சொல்றேன், காஷ்மீர்ல முஸ்லிம்ஸ் தான் பிஜேபி ஓட்டு போட ஆரம்பிக்கிறான். எப்படி போடுறான்? அவனுக்கு தெரியுது இவனுக்கு வந்து நம்மளை வச்சு ஓட்டா ஏமாத்துறானுங்க, ஆனா பிஜேபி டெவலப்மெண்ட் பண்றானுங்க அப்படின்னு தெரியுது. அது நடந்திருக்கா இல்லையா? மகாராஷ்டிரால நடந்திருக்கா இல்லையா? டெல்லியில இந்த எலெக்ஷன் நடந்திருக்கா இல்லையா?
பாத்தீங்கன்னா 2002 காங்கிரஸ் 44 சீட், ஓகே, கம்யூனிஸ்ட் 20 25 நினைக்கிறேன். 2021 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே காங்கிரஸ் 0, ஓகே சிபிஐ 0. அதனால பேசுறது கேக்குதா? எனக்கு கேக்குது. எனக்கு கேட்கலையே. இல்ல பிரேக் வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல பாயிண்ட் என்னன்னா 2021 பிஜேபி கேட்கலங்க, ஒன்றும் கேட்கல. இப்ப 2026 மைனாரிட்டி ஓட்ஸ் பிஜேபிக்கு கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். அப்படிதானே சொல்ல வரீங்க? 2021 அப்புறம் மைனாரிட்டி ஓட்டர் நம்பி பிஜேபி நிற்கல இங்கே, ஓகேவா? யாருக்கு வேணாலும் போடுங்க, உங்கள் இஷ்டம். வளர்ச்சி வேணும்னு நினைச்சா இங்கே போடுங்க. இல்லையா இன்னும் நான் வந்து திமுக கொத்தடிமையாக தான் இருப்பேன், உதயண்ணா வாழ்க இன்பண்ணா வாழ்கன்னா அங்கே போடுங்க. உங்களை யார் கேட்க போகிறா? உங்கள் கையை உங்கள் ஓட்டு நீங்கள் போட்டுக்கிறீங்க. உதயநாங்க போடுங்க, இன்பண்ணாகவும் போடுங்க. கொத்தடிமையாக தான் இருக்க போகிறேன் சாகர வரைக்கும். நான் என் பிள்ளையும் கொத்தடிமையாக இருப்பான், அவன் பிள்ளையும் கொத்தடிமையாக இருப்பான் அப்படின்னா போட்டுக்கோங்க. உங்களை யார் அது இருக்க போகிறா? ராபி என்ன பேச மாட்டாரு? உனக்கு எவ்வளவு இல்ல இல்ல எவ்வளவு தெரியுமா சொல்ற? நீ என்ன சொல்ற? மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால்ல வரும்னு தான் சொல்ற. உடனே உனக்கு இந்த விதி வரைக்கும் போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதான் சொல்றேன், அதை விட்டுட்டு இல்ல தளபதி வருவான்னு சொல்லு, இல்ல இபிஎஸ் வருவான்னு சொல்லு, அது என்ன பிரச்சனை? கர்த்தரே வந்து உன்னை வந்து காரி துப்புவாரு மூஞ்சில. இப்படி ஒரு ஏன் இப்படி குடும்ப கொத்தடிமையா இருக்கீங்க ஒரே குடும்பத்துக்கு அப்படின்னு கர்த்தரே உன்னை காரி துப்புவாரு. தளபதி விஜய் 2029 டிஎம்கேட அலைன்ஸ் வைக்க சொல்லு. அப்பயும் இன்பண்ணா உதயண்ணா தானே. எதுக்கு கமலஹாசன் ஆக்கி விட்டா மாதிரியே விஜய் ஆக்கி விடலான்னு பிளானா? இல்ல அப்பயும் இல்ல, அது எனக்கு அது பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு கட்சியோட அனுப்பிச்சிக்கலாம், ஓகே. அப்பயும் உதயண்ணா இன்பம் தானே பேச போற. நீ சொல்லு, நீ கொத்தடிமையா இருக்க உன் வாழ்க்கைதான் அப்படி அமைஞ்சு போச்சு, கொத்தடிமை வாழ்க்கையா? நான் என்ன சொல்றேன், அதோடு கட்டி தனியா நின்னாலும் 2029 கன்ஃபார்ம் என்டிஏ கூட அலைன்ஸ் வைப்பாரு. நீ இன்னைக்கு சொல்றதில்ல, அவர் 2020 என்னமோ பண்றாருயா, கட்சி கழிச்சு ஓட போறாரு. ஓன் பிரச்சனை இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே சவுக்கு பேசிட்டு அடுத்த இல்ல எனக்கு புரியல. எனக்கு விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் முட்டு சந்துக்கு போவார், விஜய் தோத்துருவார், என்ன பண்ணுவார்? அவர் திமுக விட்டுருமா, ரெஜெண்ட் விட்டுருமா? அவர் பிரச்சனை அவர் பார்த்துக்காரு. நீங்க அவ்வளவு பரிதாபப்படுறீங்க, நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எனக்கு புரியல. எனக்கு நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு கதறீங்க? அவர் நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, அவர் விருப்பம். அவர் என்னவோ பண்றாரு. நீயே அவ்வளவு ஒருத்தம் விஜய் படம் நடிக்க போறாரு மாறாடி. உதயண்ணா படம் நடிக்க வந்துட போறாருயா, ரொம்ப பேசி படம் நடிக்க. தோத்துட்டீங்கன்னா 2026 அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு அவருக்கு? பாத்துக்கோ, இந்த வார்த்தையை நோட் பண்ணி திருப்பி சொல்றது உனக்கு யூஸ் ஆகும். எனக்கு புரியுது. எனக்கு ஏன் இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? யாருக்கு தெரியும்? தளபதி 70 அன்னை தெரசா ஆசிரமம் நடத்திட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி படம் தான் நடிச்சிட்டு இருந்தாரு போன வருஷம் வரைக்கும். இப்போ அரசியல் மேடையில நடிக்கிறாரு. கொத்தடிமையா அறியா, ரொம்ப கொத்தடிமையா. உதயண்ணா படம் பார்த்து கதற நிலைமைக்கு வந்தாலும் வந்துரு பாத்துக்க. திரும்ப 2026 அப்புறம் வடிவேலனை மறுபடியும் வந்துட்டாரு போலீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுறது. வடிவேலு வந்தாலே இவங்கதான் தோக்குறாங்க. அதான் ராபி பயப்படுறாங்க. சகுனி ஒரு பேட் சைனி. வடிவேல் சப்போர்ட் தேவையே இல்லை, புரியுதா? தெரியல, ஆனா ஏன் இப்படி போறாங்கன்னு தேவையில்லாமலாம் பேசாத மாறா.
திமுக ஆட்சியில கடைசி ஒரு வருஷம் இருக்க போறீங்க. அந்த கடைசி ஒரு வருஷத்தை வாழ்நாள்ல நல்லா முடிச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கொத்தடிமைகள் அனைவரும் அப்போ சரி அதை உன்னோட அனுபவிச்சுக்கோங்க. பார்வைக்கே வரும். அப்ப 2026 சிஎம் ஒரே வார்த்தை சொல்லி 2026 திமுக கிடையாதுயா. அதெல்லாம் சரி, யார் சிஎம் சொல்லு. யோ 2026 திமுக கிடையாதுன்றா அப்ப யார் சிஎம்னா எனக்கு புரியல. எனக்கு யாராலும் வைங்க சிஎம்மா. எந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த அலைன்ஸ் யார வேணா வைங்க, டிஎம்கே இருக்கக்கூடாது. ஆனா இபிஎஸ்சி ஒத்துக்க மாட்டேன். இது என்ன கணக்கு? இபிஎஸ்சி கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் சிஎம்னு வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா கார்த்தி ப்ரோ, இதனாலேயே வந்து இபிஎஸ் ஒருவேளை வந்து அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சுட்டா அன்னைக்கு நீங்க ஸ்பேஸ்ல என்ன சொல்றீங்கன்னு பாக்கணும்னு தோணுது. வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். வேற என்ன வாழ்த்துக்கள். எங்க ஏரியா சேலத்துக்காரருக்கு ஜெயிச்சுட்டாரு. சேலத்துக்காரங்க முதுகுல குத்துறது தான் யூஸ்வல் தானே. பிரசாந்த் உள்ள போந்துருவாரு. சேலத்துக்காரங்க மாத்தி மாத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க ஏரியாரு அங்க சசிகலா காலில் விழுந்துட்டு சசிகலா யாருன்னு கேட்டல. ஆமா, ஒரு கேள்விப்பட்டேன் நக்கீரன்ல அமித்ஷா வந்து சசிகலா மீட் பண்ணிருக்காங்கன்னு ஏதோ ஒண்ணு. சசிகலா வந்து எப்படி அதெல்லாம் ரொம்ப பழைய நியூஸ். இல்ல இப்ப வந்திருக்கிறாருல இந்த டைம் சொல்றேன். சசிகலா வந்து பிஜேபியோட லிங்க்ல தான் இருக்காங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் இருக்காங்க. பட் நாங்க ஏன் வந்து பிஜேபி ஏன் அதை பண்ணணும்? என்ன அவசியம் இருக்கு? ஐசியூர்ல இருக்க ஏடிஎம்கேக்கு எதுக்கு உயிர் கொடுக்கணும் பிஜேபி? அது தேவையில்லை இல்லையா? என்னன்னா எந்த கட்சியுமே அரசியல் சொல்லணும் பேசிக்காவே அரசியல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் வளர்றத விரும்ப மாட்டாங்க. அதை மீறி ஒருத்தர் வளர்ந்துட்டானா ரொம்ப கஷ்டம் அவனை திரும்ப இறக்குறது அந்த இடத்துல இருந்து. அதுதான் இங்க பிரச்சனையே. அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோடியில இருந்து தான் 2014 மோடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோடி இறக்க முடியல. அங்க இருந்து மோடியை திரும்ப வந்து புல் டவுன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க 2004 ஈஸியா வந்து 2029 நீயே இறங்கி போறீங்க. ஐயோ இறக்க முடியாது. அதே சொல்றேன். அதுக்கே நீங்க முக்கணும் கார்த்தி ப்ரோ என்ன பண்ணலாம் நடக்காது. அது என்னன்னா இல்ல ஒரு இது வரும் கார்த்தி, போர் ஒரு மக்களை திரும்பி ஒரு வெறுப்புன்னு இல்ல, ஒரு சலிப்பு தட்டிடும். பாரு நீ பார்க்கதான் போற 2020 அதான் ரிப்ளேஸ்மெண்ட் யார் இருக்கு அதுதான் இங்க. அதுல கார்த்தி ப்ரோ நீ சொல்றிய நீ தமிழ்நாட்டுக்கு லாஜிக் பேசுறல திமுக யார் ஜெயிப்பா யார் சிஎம் பேசுறல. அதே மாதிரி நான் மோடி தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. மோடி தோக்கடிக்க முடியும். யார் தோக்கடிப்பா அது நீ சொல்லு. அதுக்கு ஆள் வச்சிருக்கியா? ஸ்ட்ராங் பிஎம்மா ஒரு லீடரை வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணா இதா இருக்கும் சொல்லுவாங்க. நாளைக்கு பிறக்க போறாரா யாராவது? ஏற்கனவே பிறந்திருப்பார்ல யாராவது சொல்லு போட்டோம். அவரு பேரு விஜயா கூட இருக்கலாம். அவர் ஐபிஎஸ் விஜயகுமார் சொல்லு, மன்மத்தை கட்டிட்டு போ. அதெல்லாம் இல்ல கார்த்தி ப்ரோ. இடையில பிஜேபிலேயே வந்து மோடியை விட யோகி ஆதித்யநாத் வந்து ரொம்ப திறமையானவர். அந்த மாதிரி அவரை பிஎம் கேண்டிடேட் மாதிரி கொஞ்ச நாளா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே இடையில. அப்படின்னா அது சும்மாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. யோகி வந்து அவரு அந்த டைம்ல வந்து மீம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது மோடி கூட வந்தா கூட யோகிய பார்த்தா அவரு தமிழ்நாட்டுல எடுத்து கூப்பிடுவாருன்னு. தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் சும்மா ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருப்பாங்க. யோகி எத்தனை வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்காரு தெரியுமா? 25 வயசுல இருக்காரு. 25 வயசுல ஒரு எம்பி. 25 வயசுல எம்பி 3 டைம் எம்பி, அதுக்கப்புறம் 2 டைம் சிஎம். உண்மையிலே சாமியார்னா சாமியார் தான். சின்ன வயசுல இருந்தே சாமியார் தான். அப்படிதான் இருக்காரு. அவங்களுக்கு அந்த பெரிய அந்த ஆசையா மோடிக்கு அப்புறம் நான் தான் சிஎம்மா இருக்கேன், நான் தான் வரணும், அந்த இதெல்லாம் இருக்காதுங்க. ஒரு வேலையை தான் பார்ப்பாங்க. அப்படிதான் இது பண்ணுவாங்க. ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி
பண்ணுவாங்கன்றது பொறுத்தா இருக்கு. இன்னொன்னு யோகி வந்து அந்த மாதிரிலாம் போய் நான் பிஎம் ஆகணும் உலக லீடர்ஸ் இதுல போயிட்டு மீட்டிங் போயிட்டு மோடி உட்காந்து ஹிந்தியில அவர் அடிச்சு பேசிக்கிட்டு அங்க போய் யோகி எல்லாம் பேசுவாரு. அவரு சிஎம். அங்கெல்லாம் டெல்லியில எல்லாம் நிறைய இது இருக்குங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க. யோகியை விட்டா ஃபட்னாவிஸ் இருக்காரு, ஃபட்னாவிஸை விட்டா சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காரு. இந்த மாதிரி அங்க வந்து இப்படி எல்லாம் ஒருத்தர் இவருக்கு அப்புறம் அவர் தான் சொல்ல முடியாது. ஹலோ, எங்க தலைவனே இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பாரு பிஎம். என்ன ஆல்டர்னேட்டிவ் இப்ப தேடிட்டு உட்காந்துருக்கீங்க? தலைவனுக்கு என்ன 75 தான், ஜஸ்ட் 75 தான் ஆகுது. அப்புறம் என்ன இந்தியா நிலைமை? ஐயோ, அதுதான் பாரத்னு மாத்தியாச்சு. அப்புறம் பாரத்தோட நிலைமையை நாங்க பாத்துக்கிறேன். நீ ஏன் கதற பெகரன்ல உட்காந்துக்கிட்டு? பெகரன் நிலைமை நீ பாரியா? இந்தியா நிலைமை தான் இருக்கும். ஐஎன்டி அலைன்ஸ் நிலைமை தான் மோசமா இருக்கும். எங்க தலைவரே இன்னும் வந்து இன்னொரு 10 வருஷம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 12 இன்னொரு 20 வருஷமா பிஎம் இருந்துட்டு போவாரு. விட்டுட்டு அவரா வந்து சரி ஓகே வேற யாரும் பாத்துக்குவாங்க. ரமேஷன் சொல்லுங்க. பயங்கரமான டீசர். கதறி வேற முடியலப்பா சாமி. தலைவனை பார்த்தா கையில பாசா மாதிரி கையில முத்தம் கொடுத்துட்டு போயிருவேன் சத்தியமா. ஆதிக்க பார்த்தோம்னா இன்னும் ஒரு 12 வருஷம் காட்டி ஒரு 10 வருஷம் மங்காத்தாக்கு அப்புறம் ஐயோப்பா. வீட்டுல அசிங்கமா திட்டுறாங்க. முதல்ல வந்து அவங்க பொண்ணு திட்டுனுச்சு, இப்ப அவங்க ஒய்ஃபும் வந்துட்டாங்க அசிங்கமா திட்டுறதுக்கு. ஆனா இவ்வளவு திட்டு வாங்கி பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் ஒரு திமுக ஆதரவாளர்கள் நிரூபிக்கிறான் திரும்ப திரும்ப. எப்படி அசிங்கப்படுத்தினாலும், மானத்தை வாங்கினாலும், கேவலப்படுத்தினாலும் நான் இல்ல நீங்களாம் பிஜேபி ஆனாலும் நீங்களாம் துணிவா நீங்களாம் வந்து இன்னைக்கு தைரியமா பேசுறீங்க பாத்தீங்களா? 2026 நாங்க தான் அது மாதிரிதான். பேசி டக்குன்னு மீட் பண்ணிட்டா பாருங்க, பக்கத்துல அவன் முன்னாடி திட்டுறாங்களா அடி குடுக்குறாங்களான்னு தெரியல. மாறா சண்டே நாளைக்கெல்லாம் இங்க ஆபீஸ் அசிங்கமா திட்டுறாங்க. அப்படி பண்ற வேற யாரும் இங்கெல்லாம் யாரும் இல்லையா? என்ன ராபி ஷட்டாப்னு சவுண்ட் கேட்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சது ராபி. சரி இருந்தாலும் எதுக்கு கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்குறவரை முட்டு கொடுக்க விடுவோம்னு விட்டா வேற யாரும் சொல்றீங்க? உனக்கு திராவிட புத்தி மாற வேற யாரும் மைக் ஆன் பண்ணி இருக்கிறாங்க பாரு. அது வேற யாரா மைக் ஆன் பண்ணி நீ பேசும்போது மட்டும் திட்டுவாங்களா? அது அவன் திட்டாம பொட்டாட்டி விட்டு திட்டுவானா என்ன? திமுகனா பொய்யா பேசுறியா? அப்படி சரி ஓகே, அவன் விடுங்க. அவன் வீட்டுல அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பான். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல யாரு பாலிடிக்ஸ் டாபிக் கொண்டு வந்து தெரியல ப்ரோ. ஜிபியை பத்தி நல்லா போயிட்டு இருந்தது. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. யாரு இவனதான் இருக்கும் நினைக்கிறேன். வரவேலப்பா சாமி கடைசியில் தான் வந்து. நீதான் சும்மா எப்பயும் அப்படிதானே. சரி ஓகே விடுங்க. நீங்க பிரசாந்த் கிஷோர் இன்டர்வியூ வந்திருக்கு, டிவிக்கு வந்து அலைன்ஸா தனியா அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. அப்படியும் ஆட்டோமேட்டிக்கா அது வரதானே செய்யும். என்ன பண்றது? உண்மையுமே அதான் டிஎல்ல ஃபுல்லா எல்லாருமே அதை ஷேர் பண்ணி ராம்குமார் வீடியோ அதெல்லாம் ஷேர் பண்ணி அதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஷேர் விட்டுருக்காங்க. ஆமாயா, தனியே நிப்போம்யா, எல்லாரும் போட்டி போடுவோம். என்னப்ப தனியா நல்லதுதான். எல்லா கட்சிக்கும் நல்லது, திமுகவுக்கும் 2 நல்லது.
யோ திமுக ஜெயிக்குது தூக்குது அது அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டோம். சும்மா அவன் ஜெயிக்கிறான் தூக்கறான்றதுக்காக நான் வந்து உளுசுத்தனமும் முன்னெடுக்க முடியாது. இல்ல அது சரியா? ஓகே தானே. இப்ப டிவிக்கே வந்து அப்படி பார்த்தா திமுக அப்படியே ஜெயிக்கணும் எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்துடலாமா? இல்ல டிவிக்கே அப்படி தனியா நிக்கிறது நல்லதுதான். அவர் ஓட் பர்சன்டேஜ் காட்டி அதே மாதிரியே கொஞ்சம் அரசியல் பேசி வரணும். ஏங்க அவர் ஸ்டேஜ்ல பேசுறதுக்கே தடுமாறுறாரு. அதை கரெக்ட் பண்ணா 31 வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கலாம். கார்த்தி நான் பேசுறீங்களா? கேட்கல. தடுமாறல ஒரு தடுக்கப்படுறாங்க. திமுகவை அழிப்பது லட்சியம், திமுகவை அழிப்பது லட்சியம், அதிமுகவை ஒழிப்பது நிச்சயம். அவ்வளவுதான். அதிமுக இருக்குங்க, ஒரு கட்சி போதும், ஒரு திராவிட கட்சி போதும். சும்மா என்ன திராவிட கட்சினா ஆயிப்போச்சு, ஒரு திராவிட கட்சி போதும். திமுக டிவிகேவே ஒன் ஆஃப் த திராவிடர் கட்சி தானே. நீங்க அதை மறந்துட்டீங்க பாருங்க. பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க, எப்படி நார்மல் தனி கட்சியா வருவாங்க? அவங்க இவங்களுக்கு அடியை பத்தி தாண்ட மாத்திருவாங்க. ஏங்க பெரியாரை பத்தி அண்ணன் திட்டுறதுக்கே வந்து அதுக்கப்புறம் வந்து முட்டு கொடுக்க முடியாம விட்டு போயிட்டாங்கல்ல. ஆஹா இந்த கிழவனை வச்சுட்டு முட்டு கொடுக்க முடியாது போல இருக்குன்னு. ஆனா அவ்வளவுதான், அது பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் சொன்னா கேட்டுக்குவாங்க. ஓகே, ஆசைக்கு வச்சுட்டாங்க கொள்கை தலைவர்னு. ஓகே, அதுக்கப்புறம் பிடிச்சி அடிச்சோன்னா சரி ஓகே, இவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம போனோம்னா நம்மளே திட்டுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டாங்கல்ல. சமாதானமா போறவங்களை எப்பயுமே சண்டை இழுக்க கூடாது. கதிப்ரோ நீங்க பேசுறது கேட்கல. நான் பேசவே இல்லைங்க, சொல்லுங்க. இல்ல அண்ணன் இன்னைக்கு வரலீங்களா? அண்ணன் என்ன தெரியல, அண்ணன் வரல, அதனாலதான் நான் பேச வேண்டியதா இருக்கு. அண்ணன் வந்து நான் அண்ணன் பேசுறதை கேட்டு தூங்கிடுவேன். இல்ல அண்ணன் வந்து இடையில நிறைய கிமிக்ஸ் வேலை பாக்குறாரு. இடையில எந்த ஃபேண்டமையாவது வம்பு எடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்கே ஒரு வணக்கத்தை போட்டு விட்டுறாப்புல. இதுக்கு என்னாச்சு, ஏன் என்ன பண்ணாரு? இல்ல முன்னாடி அந்த ஒரு தல கணேசன் ஒரு அஜித் ஃபேன் அவங்க ஸ்பேஸ்ல ஏறி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அவரு டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இவரு டிவிஎஸ்ல ஒர்க் பண்றாரு, டிவிஎஸ் கம்பெனி எப்படி இவரை அலோவ் பண்றீங்க இந்த மாதிரி இருக்காங்களா அப்படி இப்படி எல்லாம் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா அதெல்லாம் தப்பு தானே. ஏதோ பண்ணிட்டு போறான், உங்களை திட்டுறான் போறான் அப்படின்னா அவனை கேட்டா பரவாயில்ல. அவங்க ஏதோ அந்த ஃபேன்ஸ் ஃபைட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணா அவன் எப்படி அதை கேட்டுப்பான்? அதுக்கு அவன் பர்சனல் டீட்டெயில்ஸ் போட்டோ எல்லாம் போட்டு ஷேர் பண்ணி அப்படி கேட்டதா. முன்னாடி அப்படிதான் கபிலனுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணாரு. இப்போ கபிலன் கூட உங்களுக்கும் ஃபைட் வந்துச்சு, அவன் வந்து திட்டிட்டு இருந்தான். நீங்க என்ன பெருசா அவனுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்படிதான் அப்படின்னு தூக்கி போட்டு வேலையை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அவன் பர்சனலா இவன் இப்படிதான், இவன் எங்க வேலை பாக்குறான் அதெல்லாம் எடுத்து அவனை வேலையை விட்டு தூக்குங்க இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பாங்க. அது தெரியலங்க, அது அவரோட விருப்பம். நம்ம அது கமெண்ட் சொல்ல முடியாது. அப்போ கங்கோ டைம்ல நீங்க அந்த வயசான ஒருத்தரை தேடிக்கொண்டிருந்தீங்க அவங்களோட ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. ஆமா, அவரை தேடுறது என்னன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றது வேற. அவர் வந்து சூர்யாவுக்கு என்ன அவன் ஒரு பைத்தியம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. வருது. இப்போ கரெக்டா இருக்கும். யாருது அந்த வயசான ஆளு கங்கோ டைம்ல? பிஜேபியால தாங்க.
ஒருத்தர் வந்து இந்த ஐயோ என்ன எப்ப பார்த்தாலும் எங்க மேல வெளியே போடுற அண்ணா பிஜேபி அவரு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு அந்த இவரு உங்க ஆளு ரோகிணி தியேட்டர் ஓனர் இருப்பாரு. அவருக்கு ஓட்டெல்லாம் கேட்டுட்டு நின்று இருந்தாருண்ணே. வீட ஆடே பண்ணாரு. எங்க ஏரியா எம்எல்ஏ எம்பி எங்க போனாரு யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அதனால அவரு நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆடெல்லாம் பண்றது ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. பிஜேபி அப்போ அவர் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டானா ரிவ்யூ பண்றாருன்னா படம் நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. யாருங்க ஆக்டர்ன்னு கேட்டாக்கா யாரு அந்த பைத்தியக்காரன் சூர்யா தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்புறமா இங்க இருந்து விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க அவரு பிஜேபி கட்சியில தான் இருக்காரு. அதனால யாரும் எதுவும் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க கூட தான் இப்போ அந்த படம் நல்லா இல்லைங்க இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அதோட முடிஞ்சிடுச்சு. நீங்க இந்த ஆக்டர் டைரக்டர் எல்லாம் என்ன தனிப்பட்ட முறையில திட்டிட்டா இருப்பீங்க. ஆமா நீங்க ஏன் வந்து சினிமா நடிக்கணும் சினிமா மட்டும் நடிக்க வேண்டியதுதானே. நீங்க வந்து அரசியல் கட்சி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு விமர்சனம் பண்ணல ஆக்சுவலா கட்சி அப்புறம் அவர் எந்த அது பிஜேபி பண்ணும்போது வந்து அதை சரியில்லை பண்ணும்போது அவர் ரியாக்ட் பண்ண தானே செய்வாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ கட்சியை வந்து பிஜேபி சரியில்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்ப விஜய் எல்லாம் சொல்றாரு. விஜய் போய் நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர் வந்து நீங்களே சொல்றீங்க ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு விட்டுட்டு கருத்து சொல்லுங்கன்னு. அதுக்கு அவரு சொல்றாரு இந்த மாதிரி இதுல இத்தனை குளறுபடி இருக்கு. யார் வேணாலும் கருத்து சொல்லலாம்ல. அதுக்கு தானே அதை நீங்க விட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இல்ல யாருமே கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை விட்டுட்டு அதுக்கு கருத்து சொல்ல சொன்னீங்களா? உங்களுக்கு பாசிட்டிவும் வரணும் நெகட்டிவும் வரணும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை நீங்க கொஞ்சம் சரி பண்றது தானே அதை விட்டீங்க. ஆமா அதுக்கு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கு மட்டும் கருத்து சொல்லியிருந்தா பரவாயில்லையே. அந்த கருத்து வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுறது பிஜேபினா ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது ஓகே. அதுக்கப்புறம் திமுக வந்துச்சுல 4 வருஷம் ஆச்சுல 4 வருஷம் எங்க பதுங்குனீங்க போய் அப்போ வந்து பேச வேண்டியதானே. 4 வருஷத்துலயும் தான் அவங்க பேசுனாங்க. ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல ஜோதிகா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்றாங்க நான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனேன் அந்த கோயில் நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன் அங்க சுத்தமா சரியே இல்ல அப்படின்றது வந்து நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வருமா இல்ல இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரி பாக்குறேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி பாக்குறேன் அப்படின்னா நான் நீ கேட்டல அதுக்கு நான் என்ன மாதிரி பாக்குறேன் அப்படின்னா நீங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு தஞ்சாவூரோட ஜிஹெச்சுக்கு போனதும் அந்த கோயிலுக்கு போனதும் ஒரே நாள்ல தஞ்சாவூர்ல ஷூட்டிங்ல இருக்கும்போது உங்களுக்கு உண்மையிலே ஜிஹெச் சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயே நீங்க கூப்பிட்டு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருக்கலாம். ஜோதிகா கூப்பிட்டு பிரஸ் வந்துட போறாங்க கூப்பிட்டு இல்லைங்க என்னங்க ஜிஹெச் இப்படி இருக்கு இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். உண்மையிலே மக்களுக்கு நல்லது போகணும்னு நினைச்சிருந்தா அதை பண்ணல ஓகேவா. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒன்று நடக்கும்போது அங்க வந்து ஸ்டேஜில் சொல்றீங்க அந்த படம் ஷூட்டிங்ல நான் இருக்கும்போது தஞ்சாவூர்ல இருந்தேன். தஞ்சாவூர்ல வந்து கோயிலையும் பார்த்தேன் கோயில் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜிஹெச் இருந்துச்சு ஜிஹெச் சரியில்லை. நீங்க கோயிலுக்கு கொடுக்குற காசை ஜிஹெச் கொஞ்சம் அப்படி சொல்ல கோயிலுக்கு கொடுக்குற மாதிரியே கொஞ்சம் ஜிஹெச் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம். அந்த சீன் வந்து அந்த படத்துலயும் இருக்கு. ராட்சசி படத்துலயும் அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். அதனால அவங்க சொல்றாங்க ராட்சசியே கிடையாது. அது ஆக்சுவலா ராட்சசியே கிடையாது. அது வந்து ராட்சசில தானே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து முன்னாடி படிச்சவங்கள வந்து அது கிடையாது. அந்த ஷூட்டிங் அது கிடையாது. உடன்பிறப்பு அந்த ஷூட்டிங் அங்க இருக்கும். ஆனா அவங்க அந்த அவார்ட் வாங்குனது வந்து ராட்சசி படத்துக்காக தான் வாங்கிருக்காங்க. உங்க இன்டென்ஷன் தப்பாவே இருக்கு இல்லையா. இதுல என்னடா தப்பா இருக்கு நான் என்ன சொல்றேன். அப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிரச்சனைனா இல்ல அப்ப நான் வந்து தஞ்சாவூர் ஜிஹெச் உங்களுக்கு அது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்க அன்னைக்கே அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அன்னைக்கே பேசியிருக்கலாம். அன்னைக்கே வந்து ஜிஹெச் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை ஒரு விளம்பரமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து அதை வந்து நான் ஜிஹெச்சுக்கு போனேன் தஞ்சாவூர் ஜிஹெச் இப்படி இருக்கு கோயில் இப்படி இருக்கு அதை வந்து அந்த காசை நீங்க இது செலவு பண்ணலான்னு அப்படின்னு நீங்க அந்த காசையே அப்படியே இதுல செலவு பண்ணுங்க அப்படின்றது கான்டெக்ட்ல அவங்க சொன்னதே அதே மாதிரியே நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். அங்க வந்து பேசுறீங்க அதையே தஞ்சாவூர் கோயில் அந்த ராட்சசி படத்துக்கு தான் அவங்க அந்த இதுல அவார்டே வாங்குவாங்க. நீங்க உடன்பிறப்பு ஷூட்டிங் ஓகேவா இரலையே ஏதோ ஒரு படம் நானும் கேக்குறேன் ஏதோ ஒரு படம் ஓகேவா. நீங்க அங்கேயே இருந்து பேசிருக்கோம் தஞ்சாவூர் ஜிஹெச் சரியில்லை ஓகே அங்கேயே இருந்து பேசிருக்கோம். ஏன்னா அவங்க போற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லாம் சரியில்லாம இருக்கும். அவங்களுக்கு எங்க மேடை கிடைச்சா அதை சொன்னாக்கா எல்லாருக்கும் ரீச் ஆகுமோ அந்த இடத்துலதான் சொல்லுவாங்க. அங்கேயே சொன்னா என்னன்னா எனக்கு புரியல. இப்போ
மோடி கூட சொல்லியிருக்காரு, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டாய்லெட்ட கட்டுங்க இந்தியா ஃபுல்லா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கட்டுறத பத்தி யோசிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து ஆமா. டாய்லெட்ட அது வந்து அது அது வந்து அது வந்து தப்புங்க. இல்ல அது வந்து நல்ல டாய்லெட்டும் விஷயம் இல்லையா? கோயிலையும் அது எப்படி நல்ல விஷயம் கம்பேர் இல்லையா? பண்ணீங்க? இது தப்புங்க அப்படின்னு இல்ல நம்ம இல்ல கேட்கலாமா? அது அ- அவரோட இது வந்து அது எங்க டாய்லெட்ட சொன்னாரு? ஏங்க அவரு அத அது இந்த எங்க சொன்னாரு? அவர் டாய்லெட்ஸ் இந்தியா ஃபுல்லா கட்டணும்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே, அப்பதான் ஆமா அத அது சொல்லியிருந்தாரு. சொன்னாரு. ஆமா அது சொல்லியிருக்காருல்ல. அது பெருந்தன்மையா சொல்லியிருக்காருல்ல. அதுக்கான வேலை பார்த்திருக்காருல்ல. ஏன்னா நீங்க இத பண்ணிட்டு அப்போ என்னன்னா இந்த ஊர்ல இத கேவலமான ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டு ம், தஞ்சாவூர்ல போய் ஜிஹெச்ல ஷூட் பண்ணிட்டு ஜிஹெச் சரியில்லை ஆனா கோயில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து இங்க செலவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினை வந்ததுக்கு அப்புறம் 25 லட்சம் பணத்தை நான் கொடுத்துறேன் ஜிஹெச்சுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டீங்கன்னா இல்லையா? காசை கொடுத்து ஏமாத்தலாம்னு பாத்தீங்க. அதான் பண்ணீங்க. இல்ல இத அப்போ காசு உங்களுக்கு என்னன்னா குடுக்கலான்னு இல்லைன்னா, இன்டென்ஷனாவே ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி அது விஷயங்கள பண்ண பண்றாங்க. இன்டென்ஷனாவே இவ்வளவு கொடுத்தாலும் பத்தல. ராட்சசி அது படத்துலயும் நீங்க அது இன்வெஸ்ட் வருது. பண்ணிருக்கணும். இதுல ஷூட்டிங் 10 அன்னைக்கு பார்த்துருக்கணும். ஷூட்டிங் பண்ணி கொடுத்துருக்கணும்ல. என்ன 10 நான் அன்னைக்கு என்ன கொடுத்துருக்கணும்ல. சொல்றேன், என்ன அவார்ட் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து அவார்ட் தனியா ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்து அகரம்னு ஒண்ணு இல்ல வச்சும் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும். அவங்க சம்பாதிக்கிற அதெல்லாம் என்ன தேவையில்ல. எல்லாத்தையும் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுத்துடணும்னா, அப்ப ஐயோ வேணாம் தம்பி. அவங்க கவர்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்க தமிழ்நாடு கொடுத்து தமிழ்நாட்டை கவர்மெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த எதுக்குண்ணா வேணாம் தம்பி. இருக்கு? அப்போ அவங்க கொடுத்து ஒண்ணு தமிழ்நாட்டை சரியில்லை, காப்பாத்த வேணாம் ஒருத்தங்க தம்பி. அதை எப்ப தம்பி வேணாலும் சொல்லணும்னே கிடையாது. தம்பி அப்பயே நீ சொல்லிருக்கணும், அப்பயே கேட்டிருக்கணும். ஆமா அப்படியா? ஆமா நீங்க விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த விளம்பரம் வந்து மைனஸ் இது ஆகி போய் இது ரிவர்ஸ் ஆனதுக்கு வேலை அப்புறம் நீங்க வந்து அதுக்கு முட்டு இது கொடுக்குறீங்க. விளம்பரமே இல்ல. இதுல அது வந்து கொடுக்க வேண்டிய உங்களுக்கு அவசியமே தப்பா இல்லையே. தெரியுது. எங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு? டாய்லெட் கோயில் கட்டுறத விட டாய்லெட் கட்டுறது எப்படி அவரு சொன்னது எப்படி உங்களுக்கு இருந்ததோ, அதே விட ஆமா இது நல்லா தான் தெரிஞ்சுது. அதான் அவரு சொன்னது கோயிலுக்கு வந்து அவரு நீங்க அவரு வந்து சொன்னது அவ்வளவு காசு அவரு டூரிஸ்ட் சொன்னது பிளேஸ் மாதிரி நல்ல இருக்கீங்க. நல்ல எண்ணத்துல சொன்னாரு. கோயில் கட்டுறதை நாங்களும் விட அதே டாய்லெட் நல்ல கட்டுறது எண்ணத்துல தான் முக்கியம் அவங்க சொன்னாரு. ஏன் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அது இதுல இதுல எதுக்கு எங்கங்க உங்களுக்கு தப்பா தெரியுது? இப்போ அதெல்லாம் இவங்களும் சொல்றாங்க. இது மாரி அந்த ராட்சசி படத்துலயும் அந்த சீன் இருக்கும். பழைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து நீங்க இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் காசு குடுத்தீங்க அப்படின்னா, இங்க டாய்லெட்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ராவெல்லாம் மெயின்டெயின் பண்ணலாம். இந்த அந்த மாதிரி மாரி ஒரு சீன்ஸ் முட்டாள்தனமா இருக்கும். இந்த மாதிரி முட்டாள்தனமா எந்தவித சம்பந்தமே இல்லாம ஒரு சினிமா நடிகர் எனக்கு பிடிக்குன்றதுக்காகவே ஆதரிச்சு எதை பேசினாலும் நான் முட்டாள்தனமா பேசுறவங்க கிட்ட பதிலே பேச முடியாது. அண்ணே, அது சும்மா பேசினது நீங்க வந்து தப்புன்னு அவங்களுக்கே சொல்லக்கூடாது. தெரிஞ்சதுனாலதான் இப்போ ஒரு அவங்க நடிகர் வந்து அவங்க அந்த பேசினது நடிகர் தப்பே. வந்து ஒரு ஒரு 7,000, 8,000 பேர் படிக்க வச்சுட்டாரு. அத கூட இங்க இருக்க தமிழ்நாடு பிஜேபி பண்ணலையே! அப்ப நீங்க நான் சொல்லலாமா? சும்மா ஐபிஎஸ்ன்றதுக்காக அவர ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து கேட்கிறேன், கேள்வி கரெக்ட்டா கேட்கிறேன். என்ன இவங்க சொன்ன கான்டெக்ஸ்ட்டும், மோடி சொன்ன கான்டெக்ஸ்ட்லயும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? அத அன்னைக்கே சொல்லிரணும். நடிகங்களுக்கும் என்னங்க அந்த அந்த அத அன்னைக்கே செய்யணும். அவங்க நாட்ட திருத்தணும். அன்னைக்கே பண்ணணுன்றதுல என்ன அவசியம் இருக்கு? இப்ப நீங்க விஜய கேட்கலாம். இவருக்கு அரசியல் இது வரணும்னு ஆசை இருந்திருக்கு. இவரு அப்பயிலேருந்து என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுல பிரச்சனையே நடக்கலையான்னு நீங்க கேட்டா பரவால்ல. ஏதோ ஒண்ணு பேசு. ஏதாவது மாத்தி மாத்தி ஏதோ சம்பந்தமா உளறிட்டு இருக்காது. சரியா? ஏதோ ஒண்ணு பேசு. முதல்ல அதானே நான் ஏதோ சொல்றேன் நானு. ஒண்ணு நான் ஒண்ணு என்ன ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், பேசு. என்ன பேசுறது சொல்லு. ஒரே இதுதான் கேட்கிறேன். இப்ப நியாயப்படுத்தி ஜோதிகா ஏதாவது பேசு. சொன்னதுல நியாயப்படுத்தி என்ன ஏதாவது பேசு. தப்பு இருக்கு? ஜோதிகா ஜோதிகா சொன்னதுல சொன்னது தப்பு இல்லை அப்படின்னா ஏன் ஜோதிகா போய் 25 பணம் கொடுத்தாங்க? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லு. ஏங்க அவங்களுக்கு குடுக்கணும்னு தோணுது பண்றாங்க. அவங்க அத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நெறைய பாம்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு வந்துச்சு. அவங்க குடுக்குறாங்க. ஏன் அப்ப குடுத்தாலும் ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. அது முன்னாடியே கொடுத்துருக்கணும் இல்லையா? இதுல என்னன்னா, இதுல வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வேலையே இல்ல. ஆனா நீங்க ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வர்றீங்க? அவ உங்களுக்கு வந்து கோயில்னா என்ன வேணாலும் ஆனா இங்க இருக்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க ஏன் பார்க்கல? ஏன் இந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கல? கோயில பத்தி பேசிட்டாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லையே! தமிழ்நாட்டுல ஸ்கூல்ஸ் சரியில்லையே! பிஜேபி ஏதாவது கேட்க வேண்டியது தானே? ஏன் ஒரு ஒரு இதாவது இந்த ஸ்கூல் சரியில்லங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூலு. நான் இங்க போய் பார்த்தேன். ஏன் அண்ணாமலை அது மாரி ஏதாவது பேச வேண்டியது தானே? இத்தன வருஷமா கட்சி இருக்குல்ல. அப்ப என்ன இத்தன அதான் வருஷமா அத தமிழ்நாட்டுல அத வந்து கவர்ன்மெண்ட் அதெல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா 4 இருக்குன்னு வருஷமா அர்த்தமா? 4 வருஷமா பேசிட்டு தான் இல்ல, இல்ல. இருக்காரு. உங்க எங்கங்க அண்ணன் மாதிரி பேசுறாரு? 4 வருஷத்துக்கு முன்னாடி கவர்ன்மெண்ட் பேசிட்டு ஸ்கூல்ஸும் இல்ல அதுக்கப்புறம் தலைமறை கவர்ன்மெண்ட் ஆகல. இப்ப நீங்க இல்ல கேட்டீங்கல்ல. எடப்பாடி ஆட்சியில மட்டும் அக்கா பேசியிருக்காங்கல்ல மாறா? எடப்பாடி ஏன் ஆட்சியில தானே இப்ப கூட பேசியிருக்காங்க. இப்ப தான் பேச பேசுனாங்க. சொல்லு. கள்ளசாராயம் இப்ப இஷ்யூக்கு பேச கூட சொல்லு. தான் பேசுனாங்க. அந்த அமைச்சர் வந்து சேகர் பாபு தானே, பேச சொல்லுங்க. ஏன் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அக்காவை. கள்ளசாராய இஷ்யூ கூட தான் பேசுனாங்க. இப்ப கூட தான் சொன்னாங்க, இங்க தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ நம்ம சேகர் பண்ணாலும் இன்னுமே தேவைப்படுது. எங்கள சேகர் பாபு 1000 சேகர் பாபு 1000 மிரட்டுவாருங்க. 1000 இல்ல பின்விளைவுகளை 1000 சந்திக்க மனுவ வேண்டியிருக்குன்னு வந்து சொல்லுவாரு. நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி 700 பேர தான் எடுக்க முடிஞ்சது. இன்னும் நெறைய தேவைப்படுதுன்னு தான் சொல்றாங்க. இல்ல
இதுக்கெல்லாம் வந்து அண்ணனை வந்து இப்ப தமிழ்நாடு ட்விட்டு போட கவர்மெண்ட் சொல்லுங்க. நாங்களும் மிக்சர் தான் சாப்பிடுறோம் ட்விட்டு போட சொல்லுங்க அண்ணனை. இல்ல நான் ஒத்துக்கிறேன். நான் தான் நான் சொல்றேனேங்க, ஒத்துக்கிறேன். அண்ணனை ட்விட்டு போட இப்பயுமே சொல்லுங்க வந்து ஒத்துக்கிறேன். இப்பயும் அவர் சொல்றாரு எங்களால 700 இப்பெல்லாம் பேர்ல தான் பேசுறது இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு படிக்க வைக்க 99% கம்மி முடியுதுன்னு பண்ணிட்டீங்க. சொல்றாரு. 99% கம்மி பண்ணிட்டீங்க. நீங்க பேசுறதே கிடையாது. என்ன பேசுறதே இல்ல ஏங்க. நீங்க எது பேசினாலும் அரசியலாக்கி அதுல வம்பிழுத்து ஒரு லைம்லைட்டை தேடுறீங்க. இன்னைக்கு நான் ஒண்ணும் இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல நான் வந்து ஒரு 700 பேரை படிக்க வைக்கிறேன், ஆனா இது பத்த மாட்டேங்குது, இன்னுமே நிறைய பேரை ரிஜெக்ட் பண்றோம்னு சொன்னா, இதே நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? அதுக்குமே சண்டைக்கு வருவீங்க. என்ன எப்படி நாங்க எவ்வளவு ஆட்சி நல்லா பண்றோம், நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவீங்க. அவங்க அதற்கெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காம கண்டுக்காம விட்டுறாங்க. ஓ தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க அப்படின்னு எப்படி சொல்லிட்டு. கண்டுக்காம இருக்கோ, நீங்க எப்படி கண்டுக்காம இருக்கீங்களோ கண்டுக்காமலாம் இல்ல. அந்த அன்னைக்கு மாதிரிதான் நேஷனல் அந்த மாதிரிதான் எஜுகேஷன் ஆடியன்ஸுமே பாலிசிக்கு அந்த அவர் எந்த மாதிரிதான் ஆடியன்ஸ் விஷயத்த உங்களுக்கு இல்ல கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கங்க இத தம்பி, இத தம்பி சொல்லிக்கோங்க. உங்க அதெல்லாம் May 1 உங்க வரைக்கும் தான் வீழ்ச்சி எங்க சொல்லுவீங்க. தொடங்குதுன்னு அதெல்லாம் May 1 வரைக்கும் தானே சொல்லுவீங்க. ஏங்க, இங்க எஜுகேஷன் பிடிக்கல இருந்தா பாம்பேல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. உங்க அதுதான் பசங்களை எல்லாம் சொல்றேன் பாம்பேல படிக்க அதுதான் வைக்கிறீங்க. சொல்றேன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏங்க, அத சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அவரு பேசுறதுக்கு போறாரு. உங்களுக்கு இது இல்ல. அவருக்கு விருப்பம் இருக்கு, அவரு சொல்றாருங்க. அவருக்கு காசு இருக்கு, அவர் எங்க வேணாலும் படிக்க வைப்பாரு. உங்க பசங்களை எங்க படிக்க வைப்பீங்க? அதுதான் கேள்வி. புரியுதா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்தியன் கவர்மெண்ட் தானே பண்ணுது. அதான் நானும் அதுக்கு தானே கேட்கிறேன். உங்க கேட்டாரு. பசங்க காசு அதுக்கு இருக்கு, உங்க இல்ல பசங்களை எங்க வேணாலும் படிக்க நீங்களே வைப்பீங்க. கருத்தை காசு இருக்கு எங்க சொல்லுங்கன்னு பையனை படிக்க சொல்லுவீங்க. வச்சு என்ன உங்களுக்கு என்ன இல்ல பிரச்சனைன்ற? நீங்களே கருத்தை சொல்லுவீங்கன்னு சொல்றீங்க, சொன்னாக்கா கடிக்கிறீங்க. அதாங்க கருத்து சொல்றவரு வந்து அவர் பசங்க கார்த்தி அவர் பசங்களை வந்து 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் படிக்க வைப்பாராம். இல்ல கார்த்தி ஆனா அவர் சொல்ற கருத்து என்னன்னா, இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கலாம் இடிசுவாக பழக, இவங்க ஏழை பசங்க, அப்பெல்லாம் இவங்கெல்லாம் அவர் வந்து சொல்லவே கேட்கறதுக்கு இல்லையே. நாதி இல்ல. அப்பெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. ஏழை பிரதர் பசங்க பிரதர் அவங்க ஒரே ஒரு ஒன்றும் நிமிஷம் படிக்கலாம் வேணாம்னு அவர் அதுதான் சொல்லவே இல்லையே. நாங்களும் 2 மொழி பிரதர் ரொம்ப படிக்க நல்லது வைக்கிறதுக்கே இங்க பண்ணிட்டு டீச்சர்ஸ் இருக்கீங்கடா. இல்லாதப்போ 3 லாங்குவேஜ் எதுக்கு அவங்க எப்படி படிக்க வைப்பீங்கன்னு தான் அவரோட கேள்வியே. தலைவரே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, இவ்வளவு நேஷனல் கழிச்சு எஜுகேஷனல் பேசுறீங்கல்ல, பாலிசி டாக்குமெண்ட்டை உங்க ஆளை படிச்சுட்டு வாங்க கொஞ்ச மாறா. நாள் அது நான் கிளியரா ஓய்வு போட்டிருக்கு. பண்ணுவேன். அதை பத்தி என்ன நானும் அது போட்டிருக்கு? எகெயின்ஸ்டா தான் இருக்கேன். ஆனா சூர்யா அதை பேசக்கூடாது. ஏன் சூர்யா ஏங்க கண்டது. அவர் வருஷத்துக்கு ஏங்க, உங்க 500 பேர் பசங்களை 1000 கொண்டு பேர் போய் நீங்க பாம்பேல வச்சு படிக்க இரு வைக்கிறீங்க. இரு இரு அவர்கிட்ட காசு இருக்கு, பாம்பேல படிக்க வைப்பாரு, லண்டன்ல படிக்க வைப்பாரு. உன்கிட்ட காசு இருந்தா நீனும் படிக்க வை. ஓகேவா? நாங்க எஜுகேஷன் படிக்க வைப்போம். பாலிசிய இந்தியாவுல இருக்க யாரு நாங்க வேணாலும் படிக்க கருத்து வைப்போம். சொல்லலாம். எங்க கவர்மெண்ட் படிக்க வைப்போம். சரியா? காசு இருக்கு, காசு இல்ல உன்கிட்ட கேட்டாங்களா? இல்லண்ணா நீங்க உன்கிட்ட கருத்து கேட்டாங்களா? சொல்லுங்கன்னு இல்ல சொல்லிட்டு அப்புறம் என்ன? இந்தியாவுல உள்ள நீ எல்லாரையும் கேட்டுங்க. என்னோட அவரு கருத்து வந்து மட்டும் சொல்லு. இல்ல கருத்தை அதுதான் மட்டும் சொல்லு. சொல்றேன். காசு இருக்கு, காசு இல்லைன்னு நீ பேசாத. நீங்க வந்து உன்கிட்ட கேள்வி காசு கேக்குறீங்களா? இருக்குன்னா உன் காசை நீங்க ஒன்னு வந்து இல்ல, கேக்குறீங்கல்ல, உன் காசை நீ மும்பைல போய் ஒன்னோட ஏன் படிக்க நிறுத்திக்க. வைக்கிறீங்க கேக்குறீங்களா? மும்பை நான் இந்தியாவுல தானே இருக்கு, அது என்ன மார்ஸ்லயா இருக்கு? அவர் எங்க வேணாலும் இந்தியாவுல படிக்க வைக்கலாம். அந்த எஜுகேஷன் பாலிசிலையும் தான் இதுவும் தான் வருது. அதுக்கு தான் அவர் கருத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் அகரம்னு சொல்லிட்டு படிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்குன்னு ஒரு குழு வச்சிருக்காரு. இல்ல அதுல அவங்க என்ன இல்ல சொல்றாங்களோ அதை இல்ல கேட்டு அவர் இல்ல பேசுறாரு. இதுலயுமே இல்ல நீ மாறா கருத்து எப்படி மாறா சொன்னேன்னு வந்து இதை எடுத்துட்டு வரீங்களா இல்ல எப்படி? அவரோட பையனை நியூ எஜுகேஷன் பாலிசியில 3 லாங்குவேஜ் இருக்க ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு. ஆனா இங்க அப்படி படிச்சா அந்த பசங்களுக்கு எஜுகேஷன் அழிஞ்சு போயிடும். இந்த அவர் வந்து இவங்களுக்கு எஜுகேஷன் இதாயிடும் அழிஞ்சு அப்படின்னு போகணும்னே பேசுறாருல. சொல்லி அவர் சொன்ன எல்லா விஷயத்திலுமே அவர் சொன்னதுல மாறா மாறா அண்ணன் பையன் எங்க படிக்கிறான்னு தெரியுமா உனக்கு? எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு தெரியுமா? அது அதெல்லாம் ஃபீஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் படிக்கிறான் அந்த ஸ்கூல்ல. எனக்கு தெரியும். இருந்துட்டு போட்டுயா. நான் என்ன அதுதான் சொல்றேன், அவர் என்ன கேக்குறது நியாயமா தானே கேக்குறாரு என்ன கேக்குறாரு, கார்த்திக் ப்ரோ. என்ன நியாயமா உங்க இருக்கு? பசங்க வந்து 5 லாங்குவேஜ் படிக்கலாம், இங்க இருக்கிற ஏழை பசங்க படிக்க கூடாதுன்னு கேக்குறாரு. 3 லாங்குவேஜ் படிக்க கூடாதுன்னு கேக்குறாரு. அவரு அதான் படிக்க ஆப்ஷனல் தான். கூடாதுன்னு அவரு சொல்லவே டீச்சர் எல்லாம் அவரு இல்லையேங்க. பாத்துக்குவாங்க. ஏங்க அந்த எஜுகேஷன் இல்ல சிஸ்டம்குள்ளே வருதுங்க. அவரு படிக்கவே கூடாதுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையா? 3 லாங்குவேஜ் வந்து படிக்கவே கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. 3வதுல எக்ஸாம், 5வதுல எக்ஸாம், 8வதுல எக்ஸாம், இத்தனை எக்ஸாம் வச்சுட்டு முடிச்சுட்டு வந்தா இதெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் வேற எழுதினாதான் நீங்க எம்பிபிஎஸ் ஆக முடியும் தான் அவரோட கேள்வி. அந்த மாதிரி 10 கேள்வி ஐயோ, அவர் உங்களுக்கு கேட்டிருந்தாரு. புரியவே இல்லை. எஜுகேஷன் பாலிசி 5வதுல ஃபெயில்லாம் பண்ண மாட்டாங்கய்யா. அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் 6th போய்க்கலாம். அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. அத தானங்க நீங்க பேசணும். அத விட்டுட்டு அவர் எப்படி கேள்வி கேட்டாருன்னு தான் சொல்றீங்க. அவரு இந்த மாதிரி கேள்வி கார்த்திக் ப்ரோ, கேட்டாருன்னா இவன் தெரியாம உருட்டிட்டு இருக்கான் ப்ரோ. ஏங்க கார்த்திக் அவரு ப்ரோ இல்ல அது அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஓகேங்க. எனக்கு இந்த சினிமா மும்பைல அவங்க ஃபேன்ஸுக்குலாம் என்ன பசங்களை பிரச்சனை படிக்க தெரியுமா? வச்சாங்கன்றதுக்காகவே கேள்வி கேட்க கூடாதுன்னா எப்படி? எவனோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது பேசுறது இருக்குல்ல. சினிமால பேசுற மாதிரி தான் ஹீரோ எல்லாருமே யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறது ஏதோ ஒன்று பேசுறது. இந்த ஞானவேல்ன்ற டேரக்டர் இருக்கான்ல, அவன் எழுதி கொடுத்ததெல்லாம் சூர்யா வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது இஷ்டத்துக்கு பேசி விட்டாரு. அவன் பெரிய ஒரு போராளி மாதிரியும் அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நம்பி பேசி விட்டாரு. அதுல இருந்து சூர்யாவால இன்னைக்கு வரைக்கும் ரெக்கவர் ஆக முடியல.
அவர் பேசின பேச்சுக்கு சூர்யா, இந்த சித்தார்த்து இவங்களாம் இந்த இந்த நெகட்டிவிட்டியில இருந்து வெளியே வர முடியல, வரவே முடியாது. இன்னொரு 5 அதெல்லாம் வருஷம் ஆகும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வந்துடலாண்ணே, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வர முடியல, இது வரைக்கும் வர முடியல தம்பி. இது வரைக்கும் பிஜேபியால கூட தான் தமிழ்நாட்டுல வர முடியல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்றது? இந்தியாவும் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. மோடி அது தானே மாதிரிதான் பிரைம் மினிஸ்டர். மும்பையும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்புறம் சூர்யா பசங்க மட்டும் ஆனா மும்பைக்கு போய் உங்க படிக்க படம் வைக்க தான் விடாதுன்னு ஓடுறது சொல்றீங்க. இல்லையே தம்பி, உங்க படம் ஓடுறதே இல்லையே. அப்புறம் என்ன அதெல்லாம் பண்றது? ஓடிட்டு தானே இருக்கும். ஓடும். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கிளியரா வின் பண்ணலாம் அவ்வளவுதானே. May 1 பாத்துக்கிறோம். ஓடிட்டு ப்ரோ உங்கள்ட்ட வந்து என்ன பேசிக்கிறோம். அதான் ஆனா தம்பி வந்து நானும் சூர்யா சொல்றேன். கிளியரா அதான் நானும் 45 சொல்றேன். கிளியரா வந்து நீங்க மாறா பிஜேபி பண்ண வந்து இல்ல உள்ளேயே நீங்க வர பண்ண முடியாது. இல்ல இல்ல நீங்க ஆப்போசிஷன்ல பண்ண கூட மாறா வந்து துரோகத்தை உட்கார சாரி டு முடியாது. சே, எந்த அவ்வளவுதான். ஹீரோ ப்ரோ 10 வருஷமா இட்டே கொடுக்காம இருக்காங்க தமிழ் மாறா இண்டஸ்ட்ரியில? மாறா சொல்லுங்க நீங்க பாக்கலாம். நீங்க ஒண்ணு புரிய விஜய் மாட்டேங்குது. சேதுபதி கூட இட்டு நீங்க கொடுத்துட்டாருங்க மக்கள்கிட்ட இருந்து மகாராஜா. இல்ல ஒரு மக்கள்கிட்ட இருந்து இல்ல விலகி இல்ல வரீங்க நீங்க பாருங்க. எனக்குமே அவரை மாறா பிடிக்கும். ஓகேவா? சூர்யாவை பிடிக்கும். ஆனா நீங்க மக்கள்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா தம்பி? அண்ணா, மக்கள்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேன் பாய வந்து கதறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல அவர் இதுல பேசின எல்லா கதற கருத்துமே விஷயமே எதுவுமே இல்ல. மக்களுக்கு பிடிக்க இல்ல. அவர் பேசினது எல்லாமே பொய்யா இருக்கு. அவர் பண்றது எல்லாமே ஏன்னா இது அவரு பண்ணிட்டு இப்படி பேசுனதெல்லாம் வந்து பொய்யா ஒருத்தர் இருக்கு, பேசினான்றதுனால அவரு பேசுனதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா, பிஜேபி ஆப்போசிஷன் பார்ட்டிலயாவது வந்து உட்கார்ந்து இருக்கணும். அதுல கூட உட்காராம இருந்துட்டு நீங்க வந்து இங்க சூர்யா பேசுறது சரியில்லைன்னு சொல்றது ரொம்ப தப்புண்ணே. ஏங்க ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு ஈக்குவலா சூர்யாவை நிறுத்தாதீங்க. அது ஒரு ஐயையோ! அரசியல் கட்சிங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க வந்து என்ன காமெடி இல்ல பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து சூர்யா ப்ரோ அண்ணன் ஒரு சூர்யா 7000 பேரை 70 கோடி படிக்க ரூபாய்க்கு வச்சிருக்காருல்ல, அபார்ட்மெண்ட் அந்த வாங்கியிருக்காருல அளவுக்கு வந்து பாம்பேல. நீங்க உங்க சூர்யா கட்சியில 70 வந்து கோடி வேலை ரூபாய்க்கு செய்யறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. 70 கோடி ரூபாய்க்கு ஒரு 7000 பேரு 70 மாறா கோடி இங்க தமிழ்நாட்டுல ரூபாய்க்கு பாரு, வேலை அது அபார்ட்மெண்ட் எப்படி செய்யறதுக்கே ஆள் படிக்க இருக்க வாங்கியிருக்காருல்ல. மாட்டாங்க. வச்சீங்க நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ப்ரோ இந்த டைரக்டா சொல்றா, டாபிக்கே வர சென்ட்ரல் மாட்டேங்குது. கவர்மெண்ட் உன் கையில என்ன இருக்குயா. அவர் அந்த அவர் வந்து அப்ளிகேஷன் மாறா ஃபார்ம் பிஜேபி கொடுப்பாரு வந்து தெரியுமா? யாரு தெரியுமா படிப்பாங்க? அகரம்ல யாரு தெரியுமா ஏங்க எலிஜிபிள்? மாறா அதெல்லாம் மாறா சொல்ல மாறா ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நீ நீ பேசவே மாட்டேன். அதெல்லாம் மாறா சொல்லியா, ஒரு நான் என்ன நிமிஷம். சொல்றேன், உங்க அதெல்லாம் ஆளு சொல்லு. அவர் உங்க தப்பு ஆளு வந்து பண்றாருன்னு சொல்லு, எது வேணாலும் சொல்லு. சென்ட்ரல் ஏங்க கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே உங்க ஆள் இருக்கு, சூர்யா ஆக்ஷனே வந்து எடு. சூர்யா வந்து ஒரு இண்டிவிஜுவலுங்க. அவர் தப்பே செய்யல. நான் என்ன சொல்றேன்னா 70 கோடி ரூபாய்க்கு பாம்பேல அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காருல்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுல வசூல் பண்ண காசு தானே. இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணலாம்ல அந்த காசை. அங்க கொண்டு போய் எதுக்கு பண்றீங்க? ஒருத்தன் அப்படின்னா இந்தியாவுல இருக்கவன் எங்கேயும் எதுவும் வாங்கக்கூடாது. அவன் அவன் தமிழ்நாட்டுல இங்க தான் மட்டும் வாங்கணும். இந்தியா வந்துரும் உங்களுக்கு. ஏன் இங்க மட்டும் இல்ல, வந்துரும். அவரு எங்கேயும் நான் இந்தியாவிலே இல்ல, நான் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தனின்லாம் அவர் எங்க சொல்லவே இல்லையே. காசை எடுத்துட்டு போயிட்டு என்ன உங்க காசை எடுத்துட்டு பாம்பேல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சு உக்காந்துக்கிறீங்க நீங்க. என்னையா உங்க நீங்க காசு? வந்து எனக்கு புரியல. பேசுறீங்களான்னு அப்படி யாராவது பார்த்தா கேட்டா எப்படி எல்லா இருக்கும்? லாஜிக் இருக்கா? நடிகர்களும் அவங்க இந்த தமிழ்நாட்டுல மத்த வசூல். நடிகர்கள்லாம் யோக்கியம் இல்ல. நீங்க யோக்கியம் தானேன்னு ஆமா, கேட்பாங்கல்ல. யோக்கியம் தான். அதனாலதான் இது இவ்வளவு நல்லது யோக்கியம் தான். பண்றாங்க, இவ்வளவு விஷயம் இது பண்றாங்க. 70 கோடி யா ரூபாய் என்ட்ரன்ஸ் ஆனா டெஸ்டிங் அவருக்கு நல்லது அகரம் நடக்க மாட்டேங்குது. ஃபவுண்டேஷன்ல அவருக்கே என்ட்ரன்ஸ் நல்லது டெஸ்ட் நடக்க வச்சு மாட்டேங்குது. அவர் நல்லதா அகரம் பண்றாருல. ஃபவுண்டேஷன்ல அவர் என்ட்ரன்ஸ் நல்லதா டெஸ்ட் வச்சு பண்றாருல. ஒரு அவருக்கே குறிப்பிட்ட நல்லதா நடக்க சமுதாயத்தை சேர்ந்த மாட்டேங்குது. குழந்தைகளுக்கு ஒருத்தர் மட்டும் தான் பேசுங்க, வாய்ப்பு அதெல்லாம் கொடுக்குறீங்க. நல்லது தானே. நடந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஏங்க விஷயம் பண்றாரு. நீங்க சொல்றீங்க அகரம் இதுல 10 அப்ளை வருஷம் ஹிட் இல்ல, பண்றவனுக்கு தானே அது இல்ல, கொடுக்கணும் இது சீட்டு. இல்லன்னு. ஏங்க ஆனா அந்த அவர் 10 வருஷம் வருஷத்துக்கு வருஷம் முன்னாடி வந்த படிக்க வைக்கிற சிவகார்த்திகேயன் எங்க ஸ்டூடெண்ட்ஸோட இருக்காரு? எண்ணிக்கையை ஏங்க அதிகப்படுத்திட்டே அந்த இருக்காரு. 10 அதெல்லாம் வருஷத்துக்கு ஒண்ணும் முன்னாடி படிக்க வந்த வைக்கிறது சிவகார்த்திகேயன் எங்க கிடையாதுங்க. இருக்காரு? அதெல்லாம் வாஷிங் மாறா மிஷின் அது மாறா அவ்வளவுதாங்க. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயன் எங்க இருக்குது? எங்கங்க இருக்காரு? அவர் எங்க வேணாலும் இருக்கட்டுங்க. அவர் வந்து மோடி கூட நின்னுட்டு இருக்கட்டும். அது எங்களுக்கு தேவையே இல்லைங்க. சூர்யா பேசின கருத்துக்கு தான் நான் வந்து பதில் சொல்ல ஏங்க முடியும். எதை சூர்யா கருத்தெல்லாம் பேசினாலும் யாருங்க எதை கேக்குறாங்க? பேசினாலும் அவர் மோடி படத்துல மோடின்னு தான் அழுகுறீங்க பேசுவாருங்க. பாத்தீங்களா? இந்த புத்தி தான் உங்களுக்கு நிக்க வைக்கும். இல்ல, நான் வந்து இங்க மோடிக்கு அழுவணும்லாம் தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா சம்பாரிச்சுட்டு நீங்க ஒரு போய் அரசியல் பாம்பேல பண்றீங்கல்ல. 70 கோடி ரூபாய்க்கு ஜோதிகா அபார்ட்மெண்ட் சொன்ன கேக்குதா? மோடி சொன்ன கான்டெக்ட்டும் சேம் தான். ஆனா தமிழ்நாட்டு அவர் காசை கோயில கொண்டு போயிட்டு இழுத்துட்டாருன்னா அங்க உங்களுக்கு கொதிக்கல. தமிழ்நாட்டு காசை ஜோதிகா கொண்டு மட்டும் கோயில போயிட்டு பேசிட்டாங்க, பாம்பேல கோயில 70 கோடி ரூபாய்க்கு பேசிட்டாங்கன்னா அபார்ட்மெண்ட் அழுவுறீங்கல்ல. கேக்குதா? 1 கோடி அதனாலதான் ரூபாய் கேட்க வேண்டியதா அபார்ட்மெண்ட் இருக்கு. இருக்க முடியாதா? ஏங்க புரியல 2G, நீ தமிழ்நாட்டுல என்ன 70 கேக்குறேன்னு கோடி கேட்கல. ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் கேக்குதா? 1 கோடி ரூபாய் அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாதா? நீங்க அவர்கிட்ட 25 காசு இருந்தா 100 கோடி கூட வாங்குவாரியா? ஏன் அதையே நீ ஹாஸ்பிட்டல் கேள்வி கட்டலாம்ல? கேட்க? சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கட்டிட்டே இருக்கணும். நீங்க ஆட்சி ஏங்க பண்றவங்களா மக்களுக்கு சும்மா பண்ணுங்க. அப்பா சும்மா அவ்வளோ மக்களுக்கு உட்கார்ந்துட்டு பண்ணுங்க. இருப்பீங்க. அவ்வளோ எங்களுக்கு யோக்கியமா பண்ண இருந்தா வேணாம். மக்களுக்கு பண்ணுங்க. கல்வியை பத்தி அவ்வளோ யோக்கியமா இருந்தா நவோதயா பள்ளிக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச சொல்லியா? வருஷத்துக்கு 30,000 நீங்க குழந்தைகளுக்கு, பேசுறது ஏழை கேட்கல. குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குது. ஓகே, ஃப்ரீயா ஏங்க கிடைக்குது. என்னங்க சிபிஎஸ்சி 70 கல்வி. கோடி ரூபாய்க்கு என்னங்க பெரிய காசு அபார்ட்மெண்ட்? இருந்தா ஏதாவது காசு இல்லைன்னு பேசிட்டு தங்கத்துல ஏதாவது அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காரா? ஒருத்தனாவது அப்படி கேட்பாங்கல்ல. அப்படிலாம் கேட்டா தமிழ்நாட்டுல மோடி நவோதயா போடுற பள்ளிக்கு ஆதரவு ஜிப்பா தெரிவிக்கணும். வந்து 2 லட்சம்னு சொல்றாங்க. அவரு சாப்பிடுற காளான் வந்து 4 லட்சம்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அதுக்கு பதிலா ஏழை குழந்தைங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறது, சாப்பாடு போடுற வேலையை காமெடி பார்க்கலாம்ல. காமெடி சிரிங்க எல்லாரும் சரி சிரிங்க. காமெடி சிரிக்க வேணாம். ஒரு சிரிங்க. நடிகர் அவரோட சம்பளத்தை எல்லாம் சம்பாரிச்சு சிரிங்க அபார்ட்மெண்ட் காமெடி வாங்க கூடாது. காமெடி சிரிங்க. அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து 70 ஏன் கோடி வந்து ரூபாய்க்கு மோடி வாங்குறாருன்னா
தமிழ்நாட்டு காசை இல்ல எடுத்துட்டு யோ அவர் வந்து 100 இந்த கோடி பாம்பேல கூட சிப்பாலாம் வாங்குவாரியா? யோ ஒருத்தவன் 70 ஒரு கோடி 100 ரூபாய்க்கு கோடி மாறா சம்பாதிக்கிறானா தமிழ்நாடோட 100 காசு கோடியும் மாறா வந்து மக்களுக்கே யோ கொடுக்கணும்னு என்ன அவசியம் மாறா இல்லையா? மாறா என்ன மாறா கதறக்கூடாது என்ன இந்த கதறக்கூடாது பைத்தியமாட்டு இல்ல உளறிட்டு அவரு இருக்கீங்க போற நீங்க? இல்ல சிப்பாலாம் பார்த்தா ரெண்டு எல்லாம் கட்சி மாதிரி தெரியுதா உனக்கு? அதெல்லாம் பார்த்தா அப்படிதாங்க ரெண்டு கட்சி தெரியுது. மாதிரியே தெரியுதா உனக்கு? அப்படிதான் சரி தெரியுது. வேணா அப்படிதான் நியூஸ் வருது. 2 ஜீப்பா அப்படிதான் வாங்கிட்டு போய் தெரியுதா? சூர்யாவுக்கு மாட்டி இப்ப விடுங்க வேணா 2G வந்து சொன்னார்ல 70 கோடிக்கு அபார்ட்மெண்ட்னு. 2 ஜீப்பா எங்க வாங்கிட்டு வாங்கினாரு, போய் ஏது வேணா வாங்கினாரு? சூர்யா அண்ணனுக்கு மாட்டி பிஜேபியில விடுங்கப்பா உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? 2 ஜீப்பா வாங்கிட்டு போயிட்டு மோடிகிட்ட வாங்கிட்டு போயிட்டு சூர்யா அண்ணனுக்கு வேணா மாட்டி விட்டுருங்க. அந்த 70 கோடி அப்பார்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுல கட்ட சொல்லுங்க. தமிழக மக்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஏங்க ஒருத்தன் இப்பதான் ஒரு இன்னொன்னு பில்டிங்கை கட்டி மாறா டி அதே நகர்ல மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டினாரு. அகரம் என்னோட ஃபவுண்டேஷன்ல சொந்த பணத்துல கட்டணும்னு சொல்லி அவரே அகரம் சொன்னாரு. அகரம் இன்னும் எவ்வளவுதான் ஃபவுண்டேஷன்ல அவர் பண்ணுவாரு? என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிறீங்க. கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் அப்ப டெஸ்ட் கவர்மெண்ட் வச்சுக்கிறீங்க. எதுக்குங்க இருக்கு? கவர்மெண்ட் ஸ்டாலின் தான் எதுக்கு? கேட்கணும். ஸ்டாலின் தான் ஏங்க கேட்கணும். அதத்தாங்க கேட்டாரு அவரு. எங்க இன்னைக்கு கேட்டாரு? ஸ்டாலின் பேர் போன எடுக்கலையே. வாரம் வாயில கூட வரவே சொன்னாரு. இல்லையே. இல்ல போன வாரம் கூட சொன்னாரு. ம். எங்களுக்கு வந்து 700 பேர் தான் எங்களால இது படிக்க வைக்க போன வாரம் முடியுது இந்த சொன்னாரா? வருஷம். இது அவருக்குள்ளேயே ஆமா. சொல்லிட்டாரா? ஊர் உலகத்துல எவனுக்குமே இல்ல தெரியாம நியூஸ சொல்லியிருக்காரு கூட்டு பாவம். சொன்னாரு. அந்த நியூஸ் உங்க காதுல ஏறாது. டெம்பிள் ஏங்க நியூஸ்னு எந்த சொன்னாதானே உங்க காதுல எந்த எல்லாத்துலயும் நியூஸுங்க ஏறும். கூப்பிட்டு சொன்னாரு அவரு? ஏங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வச்சு அவரு பேசினாரு. எங்களால 700 பேர் இல்ல தான் இந்த படிக்க வைக்க ஃபேன் பாய்ஸ் முடியுது. கிட்ட ஓ எல்லாம் பேசவே முடியாதுங்க. 1000 மனு வந்து ஃபேன் ரிஜெக்ட் பாய்ஸ் கிட்ட ஆச்சு. எல்லாம் சத்தியமா பேச முடியாது. இன்னும் நிறைய பேரை வந்து காமெடி படிக்க காமெடி வைக்கணும் அப்படின்னா பண்ணாதீங்க. நிறைய மாறா பேர் விடுங்க. ஹெல்ப் மாறா பண்ணணும் மாறா அப்படின்னு மாறா சொன்னாரு. விடுங்க விடுங்க. அதுக்கு பில் என்னங்க கேட்ஸ் அர்த்தம்? தான் ஓகே. சரி, பில் இல்ல இல்ல கேட்ஸ் தான் அழுவாதீங்க. ஒத்துக்கிறேன். மோடி ஓகே டெம்பிள்னு சொன்னா நீங்க அழுவீங்க. ஓகே ஓகே. சூர்யா ஒரு பில் ஓகே கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வச்சு உலகத்தை காப்பாத்துறாரு. நான் நம்புறேன். விட்டுருங்க ப்ளீஸ். சரி ஃபாதர் சரி பாவம் மோடி தானே காப்பாத்திட்டு இருக்காரு. ஒன்னும் பாவம் பிரச்சனை இல்ல. பாவம். அண்ணாமலை விடுங்க. காப்பாத்துறாரு. ஓ மோடியை விட்டுருங்க. இங்க சூர்யா ஒரு தமிழ்நாட்டுல ஆக்டர். எப்பா பிஜேபியில இருக்கவங்க மோடி சூர்யா தான் ஒரு எல்லாரையும் ஆனா படிக்க ஆக்டர். வச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுலப்பா ஏங்க எப்பா கவுண்டமணி தீபா தாங்க அவங்க ஊர் உடுமலையில 2 ஸ்கூல்ல எடுத்து படிக்க வைக்கிறாரு. இது என்ன அதான் அந்த என்ன மாதிரி போட்டி? அண்ணாமலை படிக்க வைக்கலையேங்க நீங்க போய் யாரையும். நீங்க போய் நீங்க போய் நீ கவுண்டமணி கூட போட்டி போடுங்க. ஆக்டர்ஸ் ஏங்க தானே 2 பேரும். அதான் போய் சொல்றேன். போட்டி அந்த போடுங்க மாதிரி போங்க. கூட அண்ணாமலை படிக்க வைக்கலையா? அவங்கள கூட்டு வந்து நீங்க சூர்யா கூட பேசுறது தப்பு தானேங்க. அண்ணாமலை வந்து நான் என்ன பொலிட்டீஷியன். சொல்றேன், அவரு வந்து அவர் படம் ஏங்க ஓடல. நீங்க ஏங்க அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் தப்பு. அரசியல்வாதிகளையும் ஒரு சினிமாக்காரனையும் எதுக்கு கம்பேர் பண்றீங்க? அதான் சொல்றேன். அரசியல்காரன்னு நீங்க வந்து சொல்றவனே யார வந்து கம்பேர் ஏமாத்துக்காரன் பண்ணணும்னா தான். அவங்க கூட வடிவேலு கம்பேர் பண்ணது இந்த இல்ல மாதிரி வடிவேலு நல்லது பண்றவங்களை வடிவேலு கம்பேர் பண்ணது என் வடிவேலு தப்பு ஒரு தான் 6 ஒத்துக்கிறேன். ஸ்கூல வடிவேலு மதுரையில ஒரு 6 ஸ்கூல தத்தெடுத்து படிக்க வைக்கிறாரு. சூர்யாவும் படிக்க வைக்கிறாரு. கவுண்டமணி படிக்க வைக்கிறாரு. இதுல என்ன இருக்கு? அத கூட பண்ணுங்க. அரசியல்வாதிங்க பண்ண மாட்றாங்க. பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. 70 கோடி ரூபாய் பாம்பேக்காரனுக்கு குடுப்பீங்க. தமிழுக்கு குடுக்க மாட்டீங்களா? இந்த கோயிலுக்குள்ள மட்டும் வந்து சான்ஸ்கிரிட்ட தான் பண்ணுவோம்னு சொல்லுவீங்க. என்னையா ஆனா உளறிட்டு ஸ்கூல்ல இருக்க மட்டும் சம்பந்தம் ஒரு இல்லாம 3 உனக்கு? லாங்குவேஜ படிங்கன்னு சொல்லுவீங்க. ஏன் அவர்ட்ட சான்ஸ்கிரிட் பாஸ்கர் பதிலா லட்டு ஹிந்தியில ஜிகுரு படிக்க வைக்க ஏதானோ வேண்டியதுதானே? ஏங்க இருங்க ஹிந்தியில விஜய். ஓத இது வேண்டியதுதானே? சம்பந்தம் எல்லாம் உளறிட்டு இருக்காரு. ஏன் நீதாயா கோயிலுங்கிறாரு. சம்மந்தம் இல்லாம சமஸ்கிருதங்கிறாரு. 70 கோடி அபார்ட்மெண்ட்ன்ற மும்பைல ஏங்க ஏன் படிக்க வச்சேன்ற? தமிழர்களோட காசை சம்பாரிச்சுட்டு போய் பாம்பேல இன்வெஸ்ட் பண்றீங்களே கொஞ்சமாவது என்னங்க நீங்க? ச்சை. இதுல என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட்? இதுல இதுல உங்களுக்கு என்ன இருக்கு? இருக்காது. நான் என்ன சொல்றேன், காசுன்னா நீங்க போவீங்க. இல்ல ஏதாவது சட்டம் இருக்கா? இந்தியாவுல இருக்க ஓ அப்ப ஒருத்தவன் சட்டம் இத இருந்தாதான் தார்மீகம் எல்லாம் கிடையாது. சட்டம் தான் எல்லாம் உங்களுக்கு. இதுல என்ன தார்மீகம் இருக்கு? என்னய்யா இது க்ளோன் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப ஓ நீ இருக்க, தார்மீகமே உனக்கு கிடையாதுல்ல. எங்க அப்புறம் எதுக்கு இந்த வாங்கணும்னு தோணுதோ அதுக்கு அங்க அதுக்கு எதுக்கு வாங்குவ, அப்புறம் அங்க கருத்து? விப்ப. இல்ல அதுக்கு எதுக்கு கருத்து? இல்ல அப்புறம் நீ எதுக்கு கருத்து? பேசுறதே எப்படி தெரியுமா தார்மீகம்லாம் இருக்கு? இல்லைல்ல. சீமான் பேசுற மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ ஆளணும்னு சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல? அது மாதிரி தான் இருக்கு. தமிழன் காசை வாங்கிட்டு போய் யார் காசு வேணாலும் யார் வேணாலும் வாங்கலாம். அவர் சம்பாதிக்கிறாரு. ஒண்ணும் நீ காசு குடுக்கல. அவர் எங்க வேணாலும் போய் நாங்க வாங்கலாம். தாங்க காசு புரியுதா? கொடுத்தோம். மொக்க படத்தெல்லாம் காசு ஆமா கொடுத்து ஆமா. வசூலுக்கு கடைசியா நாங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு சீமான் பேசுற மாதிரி தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லாம வேற பாம்பேக்கு ஓடி வேற போயிட்டு பேச்சு வேற பாருங்க. யாரும் சும்மா ஆப்பிரிக்காரன் மோடியா ஆரம்பிச்சா மிக்ஸ்ன்ட்டு. வந்தவங்களை கருப்பு பலூன் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கு அழுதுங்க. இப்ப அவங்க கூடயே கருப்பு பலூன்ல வந்து இப்ப இதுக்குதான் கூட கெட் விட்டுருக்கான் அவுட் தெரியுமா? மோடின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணுமே உங்களால பண்ண முடியல. ஐயோ பயமா அழுதுட்டு இருக்கே. சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓ பயமா மும்பைல இருக்கே. என்னையா நீங்க? எனக்கு புரியல. கங்குவா ரிலீஸ் டைம்ல இந்தியாவுல ட்ரெண்டிங்ல இருக்க பாத்தியா இல்ல மாறா? ஆக்சுவலா இந்தியாவுல மோடி இருக்க மோடி யாரு வேணாலும் தமிழ்நாட்டுக்கு எங்க வரவிட வேணாலும் தான் இடம் பண்ணலாம். வாங்கலாம். அது கங்குவா கூட கங்குவா தெரியாம படம் க்ளோன் மாதிரி வந்து கங்குவா பேசிட்டு இருக்க. கங்குவா படத்தை போட்டு காமிச்சா மோடி தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாரியா? அதான் இல்ல மோடியா வரக்கூடாதுன்னா அதான் பண்ணணும். அவரு படத்தை இல்ல, அண்ணாமலை படத்தை போட்டு காய்ச்சாலே அவர் வரமாட்டாரு. அந்த சாட்டையில அடிச்சுக்கிட்டு க்ளோன் தனம் பண்ணதெல்லாம் காட்டினாலே அவர் வரமாட்டாரு. ஏன் அதுல என்ன ஓ க்ளோன் தனம் பைத்தியம் இருக்கு? அது க்ளோன் அதுல இல்லையா? க்ளோன்லாம் இல்ல. அதுல க்ளோனுக்கு க்ளோன் தனம்லாம் க்ளோனுக்கு இல்ல. வித்தியாசம் வேண்டாம் இருக்கு. வேண்டாம் விட்டா விட்டா இல்ல வந்து வேண்டாம் வேண்டாம்னு உங்களுக்கு சொல்லிட்டு என்ன இருந்தாங்களே, உங்களுக்கு என்ன அதெல்லாம் க்ளோன் தனம்லாம் இல்ல. அதிமுக ஆட்சி முடிஞ்ச உடனே ஓட்டிங்க பாம்பேக்கு 70 கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ. இங்க தானே படம் நடிக்கிறாரு. இப்ப டி நகர்ல தான் அகரம் ஃபவுண்டேஷன் பில்டிங்கே இது கட்டியிருக்காரு. தொழிலுக்கு வாங்க. அது தொழிலுக்கு என்ன தொழிலுக்கு? ஏதோ அதான் எஜுகேஷன் சொல்றேன்ல, நீங்க சென்ட்ரல் காசு கவர்மெண்ட் இல்லாம நீங்க சினிமாக்காரங்க காசு இடி இல்லாம ஏதாவது ஐடி ரைடு பண்ணுவீங்களா? எல்லாமே நீங்களாம் உங்க காசு கையில தானே இல்லாம இருக்கு. ஏதாவது பண்ணுவீங்களா?